ஹல்லேலூயா. இந்த வெள்ள பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இன்னொரு பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர். இந்த பாடலை உணர்வோடு உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல்.
உண்மையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தெச்சி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தெச்சி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேசக்கர்த்தரே, என்னுடையவர் என் நேசக்கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர்த்தெழுத வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா. பாதாள கட்டுகள் உடையணுமே. ஆமென் சொல்லுங்க. என்ன உடையணும்? பாதாள கட்டுகள். பார்வோனின் வல்லமை அழியணுமே. பார்வோன் வல்லமை என்ன பண்ணும்? அழிக்கப்பட வேண்டும். ஆமென். பார்வோன் வல்லமை அழிக்கப்படணும். உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. யாருக்காக ஓடணுமா? ஆண்டவருக்காக. பிள்ளைக்காக ஓடுறோம், ரைட், குட். கணவனுக்காக ஓடுறோம், குட். ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஓடுறோம், குட். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம முதல் ஓட வேண்டியது நம்மளை ஏற்படுத்தின கர்த்தருக்காக. ஆமென். யாருக்காக ஓடணுமா? கர்த்தருக்காக. அடுத்த கவலையின் கட்டுக்கள் உடையணுமே. சந்தோஷத்தினால் என்னை நிரப்பணுமே. சந்தோஷம் நமக்கு பிடிச்ச காரியம் வரும்போது இருக்கிற சந்தோஷம் இல்லைங்க. நமக்கு என்ன நடந்தாலும் வர சந்தோஷம் தான் ஆவிக்குரிய சந்தோஷம். துக்கத்துலையும் சிரிக்கிறான் பாருங்க, அதுதான் தேவனால் வர சந்தோஷம். எல்லாம் சக்ஸஸ்ன்னு சொல்லி சக்ஸஸ் வரும்போது சிரிக்கிறான் பாருங்க, அந்த சக்ஸஸ் நேச்சுரல் ஸ்மைல். அது இட்ஸ் நாட் அ சூப்பர் நேச்சுரல் ஸ்மைல். அது என்ன சூப்பர் நேச்சுரல் ஸ்மைல்? அது ஆவிக்குரிய சிரிப்பாது. அது எல்லாருக்கும் வருது. எல்லாருக்கும் குட் திங்ஸ் ஆகும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சிரிப்பாங்க. பட் யூ ஆர் லாஃபிங் when things are not right, still you are laughing, you are smiling because you have faith, because you know God can change everything in your life. That is called a holy smile. Amen. Hallelujah. சந்தோஷத்தினால் நிரப்பணுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய்
உயிரடைய வேண்டுமே. ஹல்லேலூயா. சத்தமா கை உயர்த்தி சொல்லுங்க, உயிரடைய வேண்டுமே. நான் உயிரடைய வேண்டுமே. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் உயிரடைய வேண்டுமே. கைகளை தட்டி நம்ம இந்த பாடலை பாட போகிறோம். ஆமென். உங்க ஆவியே அனுப்புங்க, என்னை உயிரோடு எழுப்புங்க. உங்க ஆவியே அனுப்புங்க, என்னை உயிர்பெற செய்யுங்க, என்னை உயிர்பெற செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரோடு வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உணர்ந்துருவேன். உங்க ஆவியே அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. சொல்லுங்க கைத்தட்டி. ஆமென். ஆவியே அனுப்பு. கைத்தட்டி. ஆமென். உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. கைத்தட்டி. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. சபையை சேர்ந்து பாடுவோம். உயிரடைய வேண்டுமே. ரபதலாதா. உயிர். ஹல்லேலூயா. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர் தெழுந்த வேண்டுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. செத்த பிணமா கிடந்த ஒரு சரீரத்துல திடீர்னு 3 நாள் கழிச்சு உயிர் வருது. எப்பேற்பட்ட பவர் அது, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அதை கொஞ்ச நாள் சிக்காக இருந்து சுகமாய் வெளியே வருது, அது வேறு மாதிரி. செத்த பிணமாக இருந்து அடக்கம் பண்ணப்பட்டு துணினால் சுத்தப்பட்டு மூடி கல்லறையில் வச்சு 3 நாள் ப்ரெசர்வேட்டிவாக இருக்குது இந்த பாடி. அந்த பாடி அப்படியே வந்து ஐசோலேட் ஆகி அந்த கல் மேலே கடுத்திருக்கிறாங்க. திடீர்னு அதுக்கு உயிர் வருது. ஆச்சரியம் இல்லை? உயிர் வந்து துணி சுற்றி இருந்தாங்க பாருங்க. யார் அந்த துணியை கழட்டல, அவரே அந்த துணியெல்லாம் அவுத்து அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல அந்த கல்லை வந்து புரட்டின உடனே வெளியே வந்து நிற்கிறாரு. அப்போது அவ்வளோ பெரிய வல்லமை உலகத்தை படைத்த தேவனுக்கு மாத்திரம்தான் இருக்குது, வேற யாருக்கும் இல்லை. வேறு எல்லாரும் வந்து கல்லை வர வைக்கலாம், பாலை வர வைக்கலாம், தேனை வர வைக்கலாம். செத்தவனை எழுப்பின யாராவது ஒருத்தரை காட்டுங்க பார்ப்போம். இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா அந்த உலகத்தில்? செத்து போய் தானே செத்து போய் 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவங்க யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா? கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். கை உயர்த்தலையா சொல்லுங்க. இப்போ நீங்கள் பாடணும். உங்கள் உயிர் தெழுந்த வல்லமை ஆண்டு சொல்கிறாரு பிலிப்பியர் 3:10, அதே உயிர் தெழுதலின் வல்லமையை நான் உனக்குள்ளே வைக்கிறேன், உனக்குள்ளே வைக்கிறேன். உன்னை சாவு எவ்வளவு தான் போராடினாலும் என் சித்த செய்கிற வரைக்கும் அந்த ஜீவன் பிரியாதபடிக்கு உனக்குள்ள உயிர் தெழுதலின் வல்லமை வைக்கிறேன். ஆமென். கைகளை தட்டி வாயை திறந்து சொல்லுவோம். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. ஜோரா. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவியே அனுப்புங்க, என்னை உயிர் பெற செய்யுங்க. உங்க ஆவியே அனுப்பு, என்னை உயிரோடு என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிர் பெற வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஆமென். கை உயர்த்தி சொல்லுங்க. பாதாள கட்டுகள் உடைக்கப்படணும் ஆண்டவரே. சொல்லுங்க, பாதாள கட்டுகள் உடைக்கப்படணும், பார்வோனின் வல்லமைகள் அழிக்கப்படணும். உமக்காக நாங்கள் ஓடிட எங்களை உயிரடைய செய்யுங்க ஆண்டவரே, உயிரடைய வேண்டும். ஹல்லேலூயா. கவலையின் கட்டுகள் உடையணும், என்னை சந்தோஷத்தினால நீங்க நிரப்பணும்.
என் இரவெல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டும். ஆமென். இரவுகளில் என்னத்துக்கு துதியா நேரமாக மாறணும்? இரவுனாலே இருட்டானா எல்லாமே மறைஞ்சு போகுது, நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரியறதில்ல. ஒருவேளை சில பேருக்கு இரவாகவே இருக்குது, எப்பவுமே வாழ்க்கை எப்பவுமே நைட் லைஃபாகவே இருக்குது, இருட்டாக இருக்குது, ஒன்றும் தெரில. அதில் நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்தில் நீ கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். வாங்க கைகளை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். ஆமென். பாதாள கட்டுக்கள் உடையணுமே, பார்வோனின் வல்லமை அலையணுமே. பாதாள கட்டுக்கள் உடையணுமே, பார்வோனின் வல்லமை உடையணுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. சொல்லுங்க, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. நல்ல கையை தட்டி உயிரடைய வேண்டுமே. ஜெபமணி பாடுங்க. உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுக்கள் உடையணுமே, சந்தோஷத்தால் என்னை நிரப்பணுமே. சொல்லுங்க, கவலையின் கட்டுக்கள். ஆமாண்டவரே, நான் கவலைப்படக்கூடாது, ஒரு சந்தோஷம் எனக்கு வேணும். என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. பாடுறது நீங்க வாயை திறந்து உயிரடைய வேண்டுமே. சத்தமா பாடணும், ஜோரா பாடுங்க. சோலம் சோத்ரம். ஹல்லேலூயா. ஆமென். உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர் தெழுந்த. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். உயிரடைய வேண்டுமே. சபையை சொல்லுங்க. ஆமாண்டவரே, உயிரடைய. நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி ஒரு அபிஷேகத்தில் நிறைந்து உங்க உயிர் தெழுந்த, உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த தாலா தாதா தாரா தாரா தாலா. உங்க உயிர் தெழுந்த. நல்ல கையை தட்டணும். உங்க உயிர் தெழுந்த. ஆமென். பாதாள கட்டுக்கள் உடையணுமே, பார்வோனின் வல்லமை அலையணுமே. ஆமென். பாதாள கட்டுக்கள் ரலகபா தரகபலா சேர் அலையணுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள். சொல்லுங்க, பாதாள கட்டுகள். பாதாள கட்டுகள் உடையணுமே, பார்வோனின் வல்லமை அழியணுமே. பாதாள. சொல்லுங்க, வாயை திறந்து கையை தட்டி சொல்லுங்க. பார்வோனின். உமக்காக, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. கைகளை தட்டி உயிரடைய வேண்டுமே. தாதா 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 சதா தாதாவே உயிரடைய. ஆமாண்டவரே, நாங்க உயிரடைய ஆண்டவரே, குணமாக ஆண்டவரே. உயிர் தெழுந்த வல்லமை. உங்க உயிர் தெழுந்த. ஜோரா ஜோரா வாயை திறந்து ஜோரா சொல்லுவோம். உங்க உயிர் தெழுந்த வல்லமை. வல்லமை வேணும் ஆண்டவரே. உங்க உயிர் தெழுந்த. உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. சொல்லுங்க, உங்க ஆவிய. கையை தட்டி சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய செய்யுமே. இன்னைக்கு உலகத்துல
ஒரு கலையை நிறைய பேர் கற்றுக்குன்னு அதை செஞ்சுன்னு இருக்கிறத நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், ஏன் டிவி நிகழ்ச்சிகளில் பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, செத்தவனுடைய ஆத்மாவோட பேசுறது, செத்தவனுடைய ஆவியை வர வைக்கிறது. பார்த்துக்கிறீங்களா நிகழ்ச்சிகள்? அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க. இப்போ எல்லா மதத்தினரும் பண்ணுறாங்க, கிறிஸ்தவங்களும் பண்ணுறாங்க, இஸ்லாமியரும் பண்ணுறாங்க, இந்துங்களும் பண்ணுறாங்க. செத்தவங்களுடைய ஆவியை வச்சு பேசுறது, அந்த ஆவிங்க கிட்டேருந்து சில காரியங்களை விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. இது ஒரு தொழிலாகவே போயிட்டு இருக்குது. எங்க செத்து போன ஒரு மனுஷனுடைய ஆவி வந்து பேசனா, செத்து 3 நாள் உயிரோடு எழுந்த இயேசு என்ன பண்ணுவார்? சும்மா இருப்பாரா? அவர் சொல்றார், எங்கே 2-3 பேர் கூடி என் நாமத்தில் வருகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். ஆமென். அப்போ நீங்க கையை தட்டி பாடும் போது ஒரு ஆவியை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. யாருடைய ஆவியை அட்ராக்ட் பண்றீங்க? பரிசுத்த ஆவியானவரை. அப்போ உங்க கைத்தட்டலும் உங்க பாட்டும் எதுக்காக இருக்கணும்னா, நான் அந்த ஸ்பிரிட்டை அட்ராக்ட் பண்றதுக்காக இருக்கணும், தவிர மியூசிக்காகவோ லிரிக்ஸ்க்காகவோ இருக்கவே கூடாது. இப்போ பாருங்க, நீங்க கைத்தட்ட போறீங்க, அந்த ஸ்பிரிட் வருதையும் இயேசுவானவர் உங்களோட கூட தொடர்றதையும் நீங்க அனுபவிக்கணும்னா நீங்க விசுவாசிக்கணும், அவர் இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். நீங்க விசுவாசிச்சா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இயேசு இப்போ வராரு, அவருடைய ஆவியை எனக்கு தராருன்னா, நான் சும்மா அப்படியே அப்பளம் தட்டுற மாதிரி கையை தட்டிட்டு சும்மா சோம்பேறித்தனமாக பாடிட்டு இருந்தால் நடக்குமா? என்னை விட்டு கொடுக்கணும், என்னையே மறக்கணும், என் நினைவாலாம் அவரால் நிரம்பணும். பலமாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும் என் மேலேனா, என் நினைவு அங்கே போனால் தான் வரும். நான் டிவியை பார்த்துட்டு, லைட்டை பார்த்துட்டு, அங்கே பார்த்து இங்கே பார்த்து நான் எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கிறேனோ, எனக்கும் அந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன ஆகாது, கனெக்ஷன் ஆகாது. நான் காட் கான்ஷியஸாக மாறும்போது தான் ஹோலி ஸ்பிரிட் என்னை நிரப்ப ஆரம்பிக்கும். இஃப் யூ ஆர் செல்ஃப் கான்ஷியஸ், யூ கான்ட் கெட் அ பிரசன்ஸ் ஆஃப் காட், டேஸ்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் காட். யூ ஷுட் லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஷியஸ் அண்ட் பிகம் காட் கான்ஷியஸ். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் கையை தட்ட போகிறீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆண்டோடைய ஆவியை அளவில்லாமல் இந்த சபையில் அனுபவிக்க போகிறீங்க. யூ கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அ டிவைன் டச் ஆஃப் காட். முதல் முறை பலமாக இயேசு சாமியுடைய கை உங்கள் தலை மேலே வருதை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அவர்களை தொடுறதை நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. இது பொய் கிடையாது, இது நாடகம் கிடையாது, இது தொழில் கிடையாது, இது சத்தியம், இது உண்மை. அவர் மாறவே மாற மாட்டாரு. நேற்றும் என்றும் என்று மாறாதவராக இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஈரானில் யுத்தம் நடக்குது, அதே நேரத்தில் ஈரானில் எழுப்புதல் கூட நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் இயேசுசாமி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. யார் போய் சொன்னாங்க உங்களுக்கு ஈரானில் இயேசுசாமி பற்றி? யார் போய் சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கெல்லாம் பைபிளில் வந்தால் ஏர்போர்ட்லேயே உங்களை வந்து துரத்திடுவான். யார் போய் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க என்ன திரும்ப சொல்கிறாங்க, எங்கள் அறையில் இயேசு வந்தார், அவரை பற்றி எங்களுக்கு சொன்னார், ஆகவே நாங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று இந்த தேவனை நாங்கள் எடுக்க போகிறோம். எத்தனையோ பேர் தினமும் கைது பண்ணுறாங்க, தினமும் அவங்க கழுத்தை அறுத்து போடுறாங்க, தினமும் அவங்கள கொலை செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஈரானில் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு அமேசான் காடுக்குள்ளே போகும்போது எவ்வளவோ லட்சக்கணக்கான மக்கள் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு. இப்போ நீ கையை தட்டும் போது நீ இயேசுவை பார்க்குற மாதிரி கை தட்டணும். யூ ஷுட் லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஷியஸ் அண்ட் பிகம் God conscious. Until you become God conscious, you will have no connection with God. சரிங்களா? நீங்கள் ஆண்டவருடைய சிந்தனைக்கு வர வரைக்கும் ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன ஆகாது, தொடர்வே. நான் சொல்கிற தீர்க்க தரிசனம், நான் சொல்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ரீல் சுற்றுறது மாதிரி இருக்கும். சுற்றுறா இருப்பார்ப்பா, சுற்றிக்கப்பா அப்படின்னு. ஆனால் when you come to that world, every lie will be, நீங்கள் எதெல்லாம் பொய் நினச்சிங்களதெல்லாம் உண்மையாகும், எதெல்லாம் உண்மை நினச்சிங்களதெல்லாம் என்ன ஆகிடும், பொய்யாயிடும். கையை தட்டுவீங்களா? ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்க பார்ப்போம். give a clap offering to Jesus. இப்படி தான் கொடுப்பீங்களா clap offering ஜீசஸுக்கு? இயேசுவுக்கு எப்படி உங்க clap offering கொடுப்பீங்க? how will you clap for Jesus? இயேசுக்காக எப்படி கை தட்டுவீங்க? உங்களை நடத்தின தேவனுக்காக எப்படி கை தட்டுவீங்க? what will be the best clap offering for Jesus? do the best for Jesus. ஆண்டவருக்காக சிறந்த கைத்தட்டலை கொடுங்க, ஓசை உள்ள கைத்தட்டலை கொடுங்க, பலத்தோட கூடின கைத்தட்டலை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஆவியே அனுப்புங்க, என்னை உயிர் பெற செய்யுங்க. உங்க ஆவியே அனுப்புங்க, என்னை உயிரோட செய்யுங்க.
இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. சத்தமா சொல்லுங்க. உங்க ஆவியே என்ன உயிரடைய செய்யுங்க. ஆமென். உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் ஜோர கட்டி சொல்லுவோம். உயிரடைய ஆமென். உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. நாங்கள் உயிரடை உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை ரபல பபரகல உயிர் பாதாள கட்டுக்கள் அறுக்கப்படணும். பாதாள கட்டுக்கள் உடையணுமே. பார்வோனின் வல்லமை அழையணுமே. சொல்லுவோம். பாதாள உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. நல்ல கையை தட்டி. உமக்காக நாங்கள் உயிரடைய வேண்டுமே. உயிரடைய வேண்டுமே. சொல்லுவே. உயிரடைய வேண்டுமே. ஆவில நிரம்பி தேவ வல்லமை தான் நிரம்பி அபிஷேகத்தினால் நிரம்பி உங்க உயர்ந்த வல்லமை வேண்டுமே. அமே உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. கவலையின் கட்டுக்கள் உடையணுமே. சந்தோஷத்தால் என்னை நிரப்பண்ணுமே. சந்தலபா அவன் ஆமென். கவலையின் கட்டுக்கள் உடையணும். எல்லா கவலை போனோம். ஓ ரபா பாபா தாரா. கவலையின் கட்டுக்கள் உடையணும். ஆமென். என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டும். ஹல்லேலூயா. உயிரடைய ரிபா பாலா தாரா 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 தாரா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஒரு அபிஷேகம் உன்னை பிடிக்கிறது. இப்போ ஒரு வல்லமை உன்னை பிடிக்கிறது. விசுவாசி. ஆமென் ஆமென். உயிரடைய வேண்டும். ஒரு மகிமையின் வல்லமை, ஒரு அக்கினியின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. ரபாலா கரபா ரபா ருகமலா வரலலவ சந்தரலலவ ஈஷதரவ ருகமா. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வருது. நீ பாட பாட துதிக்க துதிக்க கைகளை தட்ட தட்ட கேட்க கேட்க அந்த வல்லமை உண்மையில் இறங்குறது வேண்டுமே. உந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. வல்லமை வருது. கை தட்டுங்க. உயிர்த்த கேளுங்க கேளுங்க. ஜெபத்தோட கேளுங்க. ஓ உயிரடைய வேண்டுமே. சத்தமாக சொல்லுவோம். உயிரடைய வேண்டுமே. ரபா பாபா பாதா தாலா தாரா தாலா ராலா லாகா தாரா. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வல்லமை வல்லமை. கைகளை தட்டி வல்லமை வேணும். அபிஷேகம் வேணும். அக்கினி வேணும். இன்னும் 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 என்னை நிரப்புங்க. உங்களோட நான் அதிகமாய் பேசணும். உங்களுடைய பிரசனத்தை நான் உணரணும். வர 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 நல்ல கல வர தர கல வர தல சங்கலமா. ஓ ரிபல வரக பல வர தூரபல வரப தூரபா ரிபல பலக பதுரபல கபலபா. கட்டுகள் உடையணும்.
மாறணும், வியாதிகள் நீங்கணும், சாபங்கள் உடையணும், அபிஷேகத்தினால் நுகங்கள் உடையணும். வல்லமை 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 இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. உரபால ஹலபால ஹலபா உரிபாபா சங்கரலபா உரிபால யக்கலபரபா உரிபால சகலதியதரபா. வல்லமை வேண்டுமே, வல்லமை வேண்டுமே, வல்லமை வேண்டுமே, வல்லமை வேண்டுமே, வல்லமை வேண்டுமே. உரபா சகலபா ரூபா கபலபரதி என்றுபலபா. உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. இந்த உயிர்த்தெழுத வல்லமை நம்ம ஊழியம் எப்போ வளரும், நம்ம ஊழியம் எப்போ நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய வல்லமை இந்த ஊழியத்தில் ஜனங்கள் பார்க்கும்போது இந்த தேவனுடைய வல்லமை இந்த சபையில் இருக்கிறது. தேவன் இங்க கிரியை செய்கிறார், தேவன் பேசுகிறார், தேவன் குணமாக்குகிறார், தேவன் ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இதை தெரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம ஊழியம் வளரும். பகாயம் என்ற இடத்துக்கு, வேலூர்ல ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். 5 நாள் அந்த இடத்துல கூட்டம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பற்றி பேசணும். அங்க ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க கணவன் ஊழியக்காரர், ஆனால் அவர் இளம் வயதில் மரித்து போனார். துக்கத்தில் வேதனையோடு இருந்தாங்க. அவங்க பலவீனமாக இருந்தாங்க. அந்த 5 நாள் கூட்டத்தில் வந்து ஆறுதலுக்காக வந்து கூட்டு வந்து உட்கார வச்சாங்க. ஆனால் 5ஆவது நாள் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம் அந்த அறைக்குள்ளே இறங்கினது. நாங்கள் ஒரு 40 பேர் இருந்திருப்போம், அவ்வளோதான். ஆனால் 40 பேரில் அந்த அம்மா மேலே தான் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை பலமாக இறங்கினது. நொடி பொழுதில் அந்த கவலை என்ற கட்டு உடைஞ்சிருச்சு, துக்கம் என்ற கட்டு உடைஞ்சிருச்சு. உடனே அவங்க எழுப்பி சொன்னாங்க, என் கணவன் விட்டு போன ஊழியத்தை நான் எழும்பி செய்ய போகிறேன். இன்றைக்கு அவங்க சபை ஊழியங்களை நடத்துகிறாங்க. பூனால ஒரு பெரிய சபை, ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. ஆனால் அந்த சபையில் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை விசுவாசிக்கிறாங்க, தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கிறது இல்லை. நீங்கள் அதை நீங்கள் சாட்சி கேட்பீங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க சபையிலேருந்து ஒரு நபர் வந்து ஒரு கூட்டத்தில் எனக்காக அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாங்க என் கூட நின்று. அவங்க அந்த இடத்துல நடந்த காரியங்கள்லாம் பார்த்து ஓடி போய் அந்த பாஸ்டர் சொல்லுங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் வந்தார், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நம்ம சபைக்கும் ஒரு முறை கூப்பிடலாம். அதான் தீர்க்க தரிசிங்கன்னா வானாப்பா, ரொம்ப பிரச்சனை, இல்லை இல்லை ஜெபம் பண்ணுங்க. அதுக்கடுத்து அந்த இடத்துல போகும்போது கர்த்தருடைய வல்லமை. இந்த ஊழியம் இன்னைக்கு நிற்குதுன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய வல்லமை. நாங்கள் இன்னும் பசியாக இருக்கிறோம். எதுக்குன்னா இன்னும் உங்கள் மகிமையை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கணும், இன்னும் நீங்கள் வேலை செய்கிறத பார்க்கணும், நாங்கள் சிறுகணும், நீங்கள் இந்த இடத்துல பெருகணும். இது அதனால தான் இது கர்த்தருடைய வீடு, இது அவர் ராஜரீகம் பண்ணுகிற வீடு. கைத்தட்டி மறுபடியும் பாட போகிறோம். நீங்களும் எங்கள் சபையில் என் கையால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், என் கையால் பந்தி புசிக்கிற உங்களுக்கும் ஒரு பசி வரணும். நாங்கள் கர்த்தருடைய வல்லமையை பார்க்கணும். இன்னும் கர்த்தருடைய வல்லமை எங்கள் மூலமாக நிறைய பேரை மாற்றணும். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். மனுஷனால் கூடாத விஷயங்கள் அநேகம் இருக்கிறது, அதெல்லாம் தேவனால தான் கூடும். ஆண்டவர் தான் உங்கள் குடும்பத்தை மாற்றிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் தான் கொண்டாந்து உன்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறாரு. இதுக்கு அவருடைய வல்லமை தன் காரணம். திஸ் இஸ் நத்திங் பட் த பவர் ஆஃப் காட். இட்ஸ் அ ரியல் பவர் ஆஃப் காட். பீப்புள் ஹவ் சீன் மீ ஃபார் சம் டேஸ், தே டோன்ட் நோ, பட் பீப்புள் ஹவ் பீன் வித் மீ ஃபார் இயர்ஸ். யூ நோ ஹவு திஸ் பவர் ஆஃப் காட் இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் பிளேஸ். என்னோட ரொம்ப வருஷமாக இருக்கிற உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டோடைய வல்லமையை காமிச்சிருக்கிறாரு. குருட்டு கண்களையும் திறந்திருக்கிறாரு. நான் மத்தியில் பூங்குடி சிஸ்டர் இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க நாத்தனாருடைய மகனை கொண்டு வந்தாங்க. அவன் வாலிப பையன். அவனை கொண்டு வரும்போது அவன் அப்படியே 2 பேரும் தடவி தடவி அவன் அந்த 2nd ஃப்ளோர் ஏறி வந்தான். நான் கேட்டேன், என்ன பிரச்சனை? பாஸ்டர், அவன் பட்டகுடம் போனான், முதல்ல அவனுக்கு கண்ணில் பிரச்சனை. அப்படி தானே சிஸ்டர்? அதுக்கடுத்து அவன் கீழே விழுந்துட்டான், 2 கண்ணும் தெரியாமல் போயிடுச்சு. டாக்டர்கள் நரம்பு டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு 16 வயசு 15 வயசு வாலிப பையனாக இருப்பான். பாருங்கள் எவ்வளோ வேதனை. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நாங்கள் 20 பேரோ 25 பேரோ அவ்வளோதான் இருந்திருப்போம். தேவனுடைய வல்லமை இறங்கினது. அவனுடைய கண்களை அங்கேயே தேவன் திறந்தார். அம்மா வயலே சிஸ்டர் அப்படி தானே, அங்கேயே திறந்தார். இதுக்கு காரணம்
கர்த்தருடைய வல்லமை. ஆண்டுடைய வல்லமை இல்லாமல் சர்ச் நடத்தினா நம்மளும் மற்ற உலக சங்கத்தை போல ஒரு சங்கமாக இருப்போம். வாட் யூ கோயிங் டு see, எப்படி 1000 பேர் இங்கே வரப்போகிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கும் இல்லாத ஒரு வல்லமை இங்கே இருக்குது, இந்த வல்லமை என்னை குணமாக்குது. அந்த காரியம் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே வருவாங்க. ஹல்லேலூயா. கைத்தட்டி பாட போகிறோம். உயிரடைய வேண்டுமே. பசியா இருக்கிறீங்களா? உங்களுக்கு பசி எடுக்குதா? எத்தனை பேருக்கு பசி இருக்குது? எனக்கு வல்லமை, நான் ஆண்டோடைய வல்லமையை கண்ணால பார்க்கணும், நான் ஆண்டோடைய வல்லமை என் வாழ்க்கையில சுமக்கணும். நான் போகிற இடமெல்லாம் ஆண்டோடைய வல்லமை வெளியே பண்ண. வேலைக்கு போக போறீங்க, பிசினஸுக்கு போக போறீங்க. எங்க ஒரு சாதாரணமான தேவன் அறியாத மனுஷன் நிறைய கேப்ஸ் வச்சு உங்க ஏரியால இருக்கிறாங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்க வச்சுக்க முடியாதா? அவ்வளோ கேப்ஸு, அவ்வளோ கார்ஸ் நீங்க வாங்க முடியாதா? அவங்களுக்கு இருக்கிறத பவரோட உங்களுக்கு ஜாஸ்தி பவர் இருக்குது இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். நல்ல ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வேணும். ஆமென். ஃப்யூச்சர்னு ஓடுற வாலிபனே, உன் ஃப்யூச்சரை படிப்பை ஆயத்தப்படுத்தி வைக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமை தான் நீ நிற்க முடியாத உயரமான இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்தும். வல்லமை வேணும். எனக்கும் இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது. நானும் உட்காந்துனே மைக்கில் பாட்டா நடக்காது. இந்த முட்டி வலி இடுப்பு வலி நின்று பாடினா தான் இந்த முட்டியும் எலும்பையும் ஆண்டவருடைய பிரசனை பார்த்து, ஓ வலிக்குதா, அதை சுகமாக்கணும். யாரெல்லாம் 6வது நேரத்தில் உட்காந்துக்கிறீங்க, காலம் போல உங்களுக்கு இடுப்பு வலி தான். ஏன்னா அந்த வலியை தேவ பிரசனத்தில் நீங்கள் காட்டல. ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது காட்டுறீங்க, கையை தூக்கி காட்டுறீங்க, வாயை திறந்து காட்டுறீங்க, மூக்கை திறந்து காட்டுறீங்க இல்லையா? ஆண்டவர் பிரசனத்தில் உங்கள் வலியெல்லாம் காட்டணும். ஆண்டவரே கை தூக்க முடியல, உட்கார முடியல, இடுப்பு வலி. ஆண்டோடைய பிரசனை அதை பார்த்துச்சுன்னா உடனே சுகம் கிடைக்கும். அவருடைய சமூகத்தில் சுகம் உண்டு. ஆமென். அப்போ ஒரு டாக்டர் இப்போ இங்கே உலாவ போகிறாரு, சூப்பர் நேச்சுரல் டாக்டர், அவர் ஹீலிங் பண்ண போகிறாரு. ஆமென். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, நான் உயிரடைய வேண்டுமே. ஜோரா சொல்லுங்க. உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும், உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிர் பெற செய்யுங்க. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்ய, என்னை உயிரடைய. உலக எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. நல்ல கையை தட்டி கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசாத ஒவ்வொருத்தர் மேலும் புது அக்கினியை பேசுற, புது அபிஷேகத்தை பேசுற. கையை தட்டு வாயத்தர, கையை தட்டு வாயத்தர, எல்லாம் எழுதி நின்று வாயத்தர, கையை தட்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவோம். அனல் மூட்டு, ஒரு அனல் உண்மையில் படட்டும், அனல் படட்டும், அனல் படட்டும், அனல் படட்டும், அந்த அனல் படட்டும், அனல் படட்டும், அனல் படட்டும், அனல் படட்டும், அனல் படட்டும். பரிசுத்தாவிடைய அனல், அனல் 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 உண்மையில் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கட்டுகள், வியாதிகள் உடையட்டும், 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 உடையட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே break now. விடு இயேசுவின் நாமத்தினாலே, விடு இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியே விடு, பிசாசின் கட்டுகளை விடு, மந்திரமே விடு இயேசுவின் நாமத்தினாலே. கையை தட்டி விடு, break now, விடு, break now, விடு இயேசுவின் நாமத்தினாலே, விடு இயேசுவின் நாமத்தினாலே, விடு in Jesus name. எங்கள் காசுகளை கட்டி வைத்திருக்கிற ஆவியை விடு Jesus name. கைகளை தட்டி வாயை திறந்து ஒரு அனல், ஒரு அனல், ஒரு அனல், ஒரு அனல் உன் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும். ரகபா கபா கபதல வரகபலதபா ரூபலதரபா சந்தரபலதர. ஹalleluya. நீங்க எவ்வளவு அனல் ஆவறீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். உங்களை யாராலும் பிடிச்சு வைக்க முடியாது. உங்களை பிடிச்சு வைக்கிற சக்திங்கள்லாம் அந்த நெருப்பால சுட்டரிக்கப்படும். உங்களை கீழே தள்ளுற பொல்லாத ஆவிங்கெல்லாம் அந்த அக்னியால சுட்டரிக்கப்படும். இப்ப இயேசு நாமத்துல ஒரு சுட்டரிப்பின் அக்னி பேசுகிற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத எண்ணங்களுடைய ஆவியே, உன்னை பரலோக அக்னியினாலே, அக்னியினாலே, அக்னியினாலே நாங்கள் சுட்டரிக்கிறோம்.
We pray that it will be consumed by the fire of God. உரபா சந்தலதரபலதரபா. இப்படிதான் நம்ம ஜெயம் எடுக்கிறோம். எங்களுக்கு விரோதமா நீ எழும்புனா உனக்கு விரோதமா நாங்க எழும்புவோம். நீ எங்களுக்கு விரோதமா உன் எண்ணத்தில் எழும்புற, உனக்கு விரோதமா நாங்க தேவனுடைய ஆவியினால் எழும்புவோம். தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம் ஊழியத்திற்கு வந்த அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்தினது எதுனா அந்த தேவ மகிமை தான், அந்த தேவ பிரசன்னம் தான். வனாந்திர பாதையில என்ன நடத்தினது தேவ பிரசன்னம் தான். ஒன்றுமில்லாத நேரத்தில் பசி பட்டினியில் நடத்தினது தேவ பிரசன்னம் தான். பாடுகள் பிரச்சனையின் மத்தியில் கூட சுகமா வாழ செய்தது அந்த பிரசனம் தான். அந்த பிரசனம் யார் அனுபவிச்சிட்டீங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா சிறகில்லாம பறக்கிற பறவையை போல இருக்கும். எப்படி இருக்கிறீங்க பிரதர்? ஐயோ நான் சந்தோஷமா இருக்கிறேன். இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு எப்படி பிரதர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் இருக்கிறார் பாஸ்டர், அவர் என்ன நடத்திட்டு இருக்கிறார் அற்புதமாக. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல். ஓ என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, என் துருகமானிரே, என் நண்பனானிரே, என் தஞ்சமானிரே, என் கோட்டையானிரே, கைவியத்தி என் துருகமானிரே, என் நண்பரானிரே, உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எப்படி இருக்கிறோமா? உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டது. பொய்யான வாழ்க்கையை மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னையே உம் கண்கள். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சொல்லுங்க சபையே, உங்க பிரசனத்தில் இல்லாமல் பறக்கிறேன். பராந்தலமா சந்தல வரவா. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உறவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உறவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். கையெழுத்து உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஆமென். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்துவோம். Praise God. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? இந்த மாசம் முழுவதும் ಈ ತಿಂಗಳು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ வேதத்தை தியானிக்கிற மனுஷனா இருக்கணும். ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವ ಮನುಷ್ಯನಾಗಿರಬೇಕು. வேதத்தை தியானிக்கணும். ವೇದವನ್ನು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. வேதத்தை பத்தி இந்த மாசம் ஃபுல்லா எடுக்க போறேன். ವೇದದ ವಿಷಯವಾಗಿ ಈ ತಿಂಗಳು பைபிள் தான் உலகத்திலே சிறந்த புஸ்தகம். ಸತ್ಯವಾದ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ எதை வச்சு சொல்றீங்க பாஸ்டர்? ಯಾವ್ದು ಇಟ್ಟು ಹೇಳ್ತೀರಾ ಪಾಸ್ಟರ್? எதை வச்சு சொல்றோமா? ಯಾವ್ದು ಇಟ್ಟು ಹೇಳ್ತೀರಾ? என்னோட கூட சேர்ந்து 2 தீமோத்தேயு 2 ತಿಮೋತಿ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 16ஆம் வசனம் சொல்லுது, 16ನೇ ವಾಕ್ಯ. வேத வாக்கியங்கள் எல்லாம் ವೇದ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲವೂ தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ದೇವರ ಆತ್ಮನಿಂದಲೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. Hallelujah. இது எழுதினது மனுஷன் தான். ಇದು ಈ ಬರೆದ ಮನುಷ್ಯನೇ. இது எழுதினது பேப்பர் பென்ல தான். ಇದು
ಪೇಪರ್ ಮತ್ತು ಪೆನ್ನಿಂದ ಬರೆದಿರೋದು. இது எழுதியிருக்கிறது ஒரு புஸ்தகமா தான் எழுதியிருக்கிறாங்க. ಇದು ಪುಸ್ತಕಕ್ಕೆ ಬರೆದಿದ್ದಾರೆ. ஒரு ராஜா எழுதியிருக்கிறாரு, ಒಂದು ಅರಸನು ஒரு ಬರೆದಿದ್ದಾನೆ, சிலது வந்து ಮೇய்ப்பர்கள் எழுதியிருக்கிறாங்க, ಕಾಯುವರು ಬರೆದಿದ್ದಾರೆ, வேற 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 வேலை செய்கிற ಬೇರೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಮಾಡುವ 40 பேர் எழுதியிருக்கிறாங்க. 40 ಮಂದಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. ஆனா ಆದರೆ அவங்களை எழுத வச்சது, ಅವರನ್ನು ಬರೆಸಿದ್ದು, எழுதும் போது அவங்களோட பேசினது ಬರೆಯುವಾಗ ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದು தேவனுடைய ஆவியானவர். ದೇವರ ಆತ್ಮನೇ. அவர் சொல்ல சொல்ல ಅವರು ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತಾ இவர்கள் எழுதி கொண்டே ಇವರು ಬರೀತಾನೆ ಇದ್ರು. ஆகவேதான் ಅವರೇ பைபிள் இஸ் நாட் an ordinary religious book. ಅದು ಸತ್ಯವಾದ ಒಂದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಒಂದು ಧರ್ಮ இது ಪುಸ್ತಕ ಅಲ್ಲ, ஜீவ வார்த்தை. ಇದು ಜೀವ ವಾಕ್ಯ. இன்றைக்கும் ಇವತ್ತು ಸಹ இந்த வார்த்தையில ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ தேவனுடைய வல்லமை ದೇವರ இருக்கிறது. ಬಲ ಇದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ரேயர் 4ஆம் அதிகாரம் ಇಬ್ರಿಯರ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ஆம் வசனம் 12ನೇ சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, கர்த்தருடைய வார்த்தை. ಕರ್ತನ ಒಂದು ವಾಕ್ಯ. வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, ಕರ್ತನ ವಾಕ್ಯ, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் ம் 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 உருவையும் குத்துகிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை. ஆமென். அப்போ வேத தியானத்தை பத்தி தான் இந்த மாசம் ஃபுல்லா பார்க்க ಈ போறோம். ತಿಂಗಳು ಸಂಪೂರ್ಣ ವೇದ ಧ್ಯಾನದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುವುದು. ஒரு தேவ பிள்ளை ಒಂದು ದೇವರ ಮಗು சர்ச்சுக்கு வர்றது என்ன தெரியுமா? ಸಭೆಗೆ ಬರೋದು ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಗೊತ್ತಾ? பரலோக மன்னாவாகிய ಪರಲೋಕದ ಮನ್ನಾ ಆದಂತ ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்வதற்கு. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವುದು. இந்த வார்த்தையை நீ உட்கொள்ளணும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ತಿನ್ನುವಾಗ இந்த வார்த்தை ஆழமா ஒரு விதை போல உன் இருதயத்துல ಈ போகணும். ವಾಕ್ಯ ಒಂದು ಒದೆ ಹಾಗೆ ನೀನು ಆಳವಾಗಿ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ இந்த ನಾಟಬೇಕು. வார்த்தையின் மூலமா நீ ಈ உருவாக்கப்படணும். ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ರೂಪಾಂತರಿಸಬೇಕು. பைபிள்ல ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ கலாத்தியர் 4:19 ಗಲಾತ್ಯರ ಬ್ರತಿಗೆ 4 பவுல் சொல்றாரு, ಪೌಲನು ಹೇಳ್ತಾರೆ, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகிற வரைக்கும் ಕ್ರೈಸ್ತ ನಿನ್ನ ರೂಪಿಸಿರುವವರೆಗೂ நான் கர்ப்ப வேதனை படுறேன். ನಾನು ಗರ್ಭ ವೇದನೆ ಪಡುತ್ತೇನೆ. என்ன அந்த மாதிரி வேதனை பட்டார் அவரு? ಏನದು ವೇದನೆ? ಅದು என்ன வேதனை? ಏನದು ವೇದನೆ? அவர் என்ன வேதனை பட்டார் தெரியுமா? ಅವ್ರು ಏನ್ ವೇದನೆ ಪಟ್ಟರು ಗೊತ್ತಾ? உங்களுக்கும் ನಿಮಗೂ எனக்கும் ನಮಗೂ அந்த காலத்து மக்களுக்கு ಆ ಕಾಲದ ಮಕ್ಕಳಿಗೆ ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ அதிகமா பிரயாசப்படுறாரு. ಅಧಿಕ ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾರೆ. அந்த வார்த்தையை சொல்லி ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ அவிசுவாசிய ಅವಿಶ್ವಾಸಿದವರನ್ನ விசுவாசியா மாத்துறாரு. ನಂಬಿಕಸ್ಥನಕ್ಕೆ ಬದಲಿಸ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவிசுவாசிய ಅಪನಂಬಿಕೆ ಇರೋರನ್ನ விசுவாசியா மாறுறாங்க. ನಂಬಿಕೆಗೆ ಬದಲಾಗ್ತಾರೆ. பாவத்தில் இருக்கிறவங்க ಪಾಪದಲ್ಲಿರುವವರು தேவ நீதிக்கு பக்கமா திரும்புறாங்க. ದೇವರ ನೀತಿ ಬಗ್ಗೆ ತಿರುಗ್ತಾರೆ. நரகத்துக்கு போக வேண்டியவங்க ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವಂತವ್ರು பரலோகத்துக்கு போறாங்க. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. அநேக பேர் அவங்க ஆயத்தப்படுத்துறாங்க. ಅನೇಕರನ್ನ ಅವ್ರು ಸಿದ್ಧಪಡಿಸ್ತಾರೆ. அப்போ ಆಗ ஒரு சபையில ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ஆண்டு சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, மலாக்கி 3:10 ಮಲಾಕಿ 3:10 உன் தசம பாகத்தை ದಶಮಾಂಶವನ್ನ பண்டசாலைக்குள்ள கொண்டு வா. ನಿನ್ನ ಆಲಯಕ್ಕೆ ತಗೊಂಡ್ ಬಾ ಅಂತ. ஏன் பண்டசாலைக்குள்ள கொண்டு ಯಾಕೆ ಆಲಯಕ್ಕೆ ತರಬೇಕು? ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ என் வீட்டுல ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ஆகாரம் இருக்கணும். ಆಹಾರ ಇರಬೇಕು. என்ன ஆகாரம்? ಏನ್ ಆಹಾರ? வார்த்தை. ವಾಕ್ಯ. நீங்க கொடுக்கிற தசமாகம், ನೀವು ಕೊಡೋ ದಶಮಾಂಶ, நீங்க கொடுக்கிற காணிக்கை, ನೀವು ಕೊಡೋ ಕಾಣಿಕೆ எதுக்கு கொடுக்குறீங்கன்னா ಯಾವ್ದಕ್ಕೆ ಕೊಡ್ತೀರಂದ್ರೆ தேவனுடைய வார்த்தை ದೇವರ ವಾಕ್ಯ நீங்க பலனடைஞ்சது போல ನೀವು ಹೇಗೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಇದ್ದ ಹಾಗೆ அநேகர் பலனடையணும். ಅನೇಕರು ಫಲ ಹೊಂದಬೇಕು. அது உலகம் முழுவதும் ಅದು போகணும். ಲೋಕ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬೇಕು. அப்போ ಆಗ அதுவும் ಅದು ಸಹ ஒரு ஊழியம் தான். ಒಂದು ಸೇವೆನೆ. எத்தனை பேர் புரியுது நான் ಎಷ್ಟು சொல்றது? ಮಂದಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತದೆ? பாருங்க, புரிஞ்சவங்க அலையிலேயே சொல்லுங்க. ಅರ್ಥ ಆದವ್ರ ಅಲೆಯಲ್ಲಿ, புரிஞ்சவங்க அலையிலேயே சொல்லுங்க. ಅರ್ಥ ಆದವ್ರ ಅಲೆಯಲ್ಲಿ. அப்போ தேவ பிள்ளையா நீங்க மாறணும்னா ದೇವ ಮಗನಿಗೆ ಬದಲಾಗಬೇಕಂದ್ರೆ உங்களுக்கு தியான சிந்தை ரொம்ப அவசியம். ನಿಮಗೆ ಧ್ಯಾನದ ಯೋಚನೆ ಬಹಳ ಅಗತ್ಯ. தியான சிந்தை வேணும். ಧ್ಯಾನ ಯೋಚನೆ ಬಹಳ ಅಗತ್ಯ. சங்கீதம் 1 அதை தெளிவா சொல்கிறது. ಸತ್ಯದ ಸ್ಪಷ್ಟ ಗೆಲ್ಲುತ್ತೆ. கர்த்தருடைய வேதத்தை ಕರ್ತನ ವೇದವನ್ನ இரவும் பகலும் ಹಗಲು ಇರಲು தியானம் செய்கிற மனுஷன் ಧ್ಯಾನಿಸುವವನು பாக்கியவான். ಭಾಗ್ಯವಂತನು. நிறைய பேர் வயசானவங்க பாக்குறீங்க, ಅನೇಕ ವಯಸ್ಸಾದ ನೋಡ್ತೀರಾ, தியானம் என்ன பாஸ்டர்? ಧ್ಯಾನ ಅಂದ್ರೆ ಏನು ಪಾಸ್ಟರ್? தியானம் என்ன? ಧ್ಯಾನ ಅಂದ್ರೆ ಏನು? நம்ம ஊர்ல போய் ನಾವು ಊರಲ್ಲಿ ಹೋಗಿ யோகா எக்ஸசைஸ் இருக்குது, ಯೋಗ ಅಂತ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಇದೆ, அதுலயும் தியானம் இருக்குது. ಅದರಲ್ಲೂ ಧ್ಯಾನ ಇದೆ. அவங்க என்ன சொல்லுவாங்க? ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ? காலை இப்படி மடி, ಕಾಲಿಗೆ ಇಟ್ಕೋ, கை எப்படி மடி, ಕೈ ನೀಗೆ ಮಡ್ಸು, இப்படி நில்லு, ಹೀಗೆ ನಿಂತ್ಕೋ, அப்படியே பாரு, ಹಾಗೆ ನೋಡು, சைலண்டா ஒரு சவுண்ட் பண்ணு, ಒಂದು ಶಬ್ದ ಮಾಡು, அப்படியே மைண்ட காம் பண்ணு, ಹಾಗೆ ನೀನ್ ಯೋಚನೆಯನ್ನ ಅಟೋಟಿಗೆ ತಗೊಂಡ್ ಬಾ, மைண்ட எம்டி பண்ணு, ಯೋಚನೆ ಖಾಲಿ ಮಾಡು. அதுதான் யோகா. ಅದೇ ಯೋಗ.
புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗಿದೆ ನಿಮ್ಗೆ? ஆனா பைபிள் தியானம் அப்படி ಆದ್ರೆ கிடையாது. ಸತ್ಯವಾದ ಧ್ಯಾನ ಹಾಗೆ ಇಲ್ಲ. நீ பைபிள்ல மைண்ட எம்டியா வைக்க கூடாது. ಸತ್ಯವಾದದಲ್ಲಿ ಖಾಲಿ ಇಡಬಾರ್ದು. ஆனா ಆದರೆ அத காது கொடுத்து ಅದು ಕಿವಿ ಕೊಟ್ಟು கர்த்தர் வார்த்தை கேட்டு ಕರ್ತನ ವಾಕ್ಯನ ಕೇಳಿ அந்த வார்த்தை உன்னை தொட்டும் ಆ போது ವಾಕ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಿದಾಗ அந்த வார்த்தையை நினைக்கும் போது ಆ ವಾಕ್ಯಕ್ಕೆ அந்த ಸಿಗುವಾಗ வார்த்தை ஆழமா ಆ நினைக்கும் போது ವಾಕ್ಯನ ಆಳವಾಗಿ ಯೋಚಿಸುವಾಗ அந்த வார்த்தையின் மூலமாய் ಆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ கர்த்தர் உன்னை போஷிக்கிறார். ಕರ್ತನ ನಿನ್ನನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡ್ತಾರೆ, கர்த்தர் உன்னை உருவாக்குறார். ಕರ್ತನ ರೂಪಿಸ್ತಾರೆ, கர்த்தர் உன்னை பலப்படுத்துறார். ಕರ್ತನ ನಿನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸ್ತಾರೆ. இப்படிதான் ஆவிக்குரிய மனுஷன் வரும். ಇದೇ ಆತ್ಮೀಯ ಮನುಷ್ಯನ ಶೈಲಿ. நம்ம ஆளுங்களுக்கு ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ நல்லா தியானம் பண்ண வரும். ಚೆನ್ನಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಕ್ ಬರುತ್ತೆ. என்ன தியானம் பண்ணுவாங்க ಏನ್ தெரியுமா? ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இங்க இருக்கிற பாதி பெண்களுக்கு என்ன பிரச்சனை? ಅರ್ಧ ಮಂದಿಗೆ ಏನ್ ಸಮಸ್ಯೆ? ಅರ್ಧ ಹೆಂಗಸರಿಗೆ ಏನ್ ಸಮಸ್ಯೆ? ಮಧ್ಯಾಹ್ನ என்ன கொழும்பு வைக்கணும், ಮಧ್ಯಾಹ್ನ ಏನ್ ಸಾರ ಮಾಡಬೇಕು, இதுவே தியானம். ಇದೇ ಅವ್ರಿಗೆ ಧ್ಯಾನ. தக்காளி வேற 2 தான் வச்சுட்டு வந்துடும் வீட்டுல. ಟೊಮೆಟೊ 2 ಇಟ್ಟಿದ್ದೇನಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ, போகும்போது வாங்கிட்டு போன போல ಹೋಗಾಗ ತಗೊಂಡ್ ಹೋಗ್ಬೇಕಲ್ಲಪ್ಪ. இது ஏன் யோசிக்கிறது? ಇದೇ ಯೋಚನೆ ಇಸೋದು. எப்போ பார் ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರು என்னங்க ಏನ್ರಿ என்ன கொழும்பு பண்ணிட்டோம், ಏನ್ ಸಾರ್ ಮಾಡೋಣ, கொழும்பிடு ஓடு. கவலை இருக்குதா? ಇದೆಯಾ ಚಿಂತೆ? இருக்குது. ಇದೆ. இப்போ 3ஆம் தேதி ಈಗ 3ನೇ ತಾರೀಕು 10ஆம் தேதிக்குள்ள 10ನೇ ತಾರೀಕಿಗೆ வாடகை கட்டணும். ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಬೇಕು. கவலை ಚಿಂತೆ இருக்குது. ಇದೆ. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. ನನಗಿಲ್ಲೂ ಮದುವೆ ಆಗಿಲ್ವಲ್ಲ. கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணத்தை பத்தி தான் பிரச்சனை. ಮದುವೆ ಆಗದೇ ಇರೋರ್ಗೆ ಮದುವೆ ಬಗ್ಗೆ கல்யாணம் ಚಿಂತೆ. ஆனவனுக்கு எல்லாமே பிரச்சனை. ಮದುವೆ ಆದ್ನಂತ ಎಲ್ಲವೂ ಸಮಸ್ಯೆ. யோசிச்சு 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 அவன் வீட்டு நடத்தணும். ಯೋಚಿಸಿರ್ತೇವೆ. வீட்டுக்கு போன உடனே ಮನೆಗೆ ಹೋದ ತಕ್ಷಣ என் மனைவி என்ன பில்ல வைக்க போறாளோ, ಪತ್ನಿ ಏನು ನನಗೆ இன்னைக்கு ಮೊತ್ತ ஞாயிற்றுக்கிழமை வேற, ಭಾನುವಾರ ಇವತ್ತು எப்படியாவது அவ கைக்கு தப்பிச்சு ஓடிடணும். ಹೇಗ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಓಡೋಗ್ಬಿಡು. ஃப்ரெண்ட்ஸும் கூட ஓடி போய் ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆ ಓಡೋಗಿ கொஞ்ச நேரம் கிரிக்கெட்டாவது ஆடிட்டு வந்து மனசுல நிம்மதியா இருக்கணும். ಮನಸ್ಸಲ್ಲಿ பாருங்க, ஆண்டவர் வந்து ನೋಡಿ ದೇವರು ಬಂದು சிந்திக்கிற சிந்தையை ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு. ಯೋಚನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அது தவறா சிந்திக்கிறதுக்கு பேர் கவலை. ಅದು ತಪ್ಪಾಗಿ ಚಿಂತಿಸುವ ಬಗ್ಗೆ ಅದು ಚಿಂತೆ. வார்த்தையை சிந்திக்கிறதுக்கு பேர் தான் தியானம். ವಾಕ್ಯದ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡುವುದೇ ಅದು ಧ್ಯಾನ. தியானத்துக்கு வந்து ಧ್ಯಾನಕ್ಕೆ ಬಂದು ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ಒಂದು ವಿಶೇಷ ತರಗತಿ ಬೇಕಾಗಿಲ್ಲ. பிறந்த உடனே உனக்கு சிந்தனை வந்துருச்சு. ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ನಿನಗೆ ಯೋಚನೆ ಬಂದ್ಬಿಡ್ತು. அந்த சிந்தனையில ಆ ಯೋಚನೆಯಲ್ಲಿ எதை போட்டாலும் அது யோசிக்குது. ಯಾವ್ದು ಹಾಕಿದ್ರು ಅದು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೆ. மிஷின்ல என்ன போட்டாலும் அரிக்குது. ಮಿಷಿನ್ ಅಲ್ಲಿ ಏನ್ ಹಾಕಿದ್ರು ಅದು ರುಬ್ಬುತ್ತೆ. தக்காளி போட்டாலும் அரிக்குது, ಟೊಮೆಟೊ ಹಾಕಿದ್ರು ರುಬ್ಬುತ್ತೆ, பேப்பரை போட்டாலும் அரிக்குது. ಪೇಪರ್ ಹಾಕಿದ್ರು ರುಬ್ಬುತ್ತೆ. அந்த மிஷின் கொடுத்திருக்கிறது அரிக்கிறதுக்கு ಆ தான். ಯಂತ್ರ ಕೊಟ್ಟಿರೋದು ಅದು அப்படி ರುಬ್ಬುತ್ತೆ. எல்லாருடைய சிந்தனையில ನಮ್ಮ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ யோசிக்கிற தன்மையை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ಯೋಚಿಸುವ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದು ಇಲ್ವಾ? ஒரு மனுஷன் ಒಂದು ಮನುಷ್ಯನು கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕೂತು கெட்ட காரியத்தை ಕೆಟ್ಟ பார்த்துட்டு ಕಾರ್ಯ ನೋಡಿ அந்த காரியத்தை ஆகாச ಆ காரியத்தை ಕಾರ್ಯವನ್ನು பார்த்துட்டு ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ பார்த்துட்டே இருந்தா ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ மனசுக்குள்ள யோசனை ஓடுது, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಯೋಚನೆ ಓಡುತ್ತೆ. யோசனை ஓடுது, ಯೋಚನೆ ಓಡುತ್ತೆ. யோசனை ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள அவனை கொண்டு ಯೋಚನೆ போகுது, ಒಂದು ಕಾಲ್ಪನಿಕ ಲೋಕ ಕರ್ಕೊಂಡು அந்த ಹೋಗುತ್ತೆ. பாவத்துக்குள்ள அவனை கொண்டு ಅದು போகுது. ಪಾಪ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. அதுக்கடுத்து அந்த ಅದ ನಂತರ பாவத்தை செய்யணும்ன்ற ಆ ಪಾಪವನ್ನು தீர்மானம் ಮಾಡೋಕೆ உண்டாகுது. ಒಂದು ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥ ಆಗಿದೆ ನಿಮ್ಗೆ? அப்ப தேவ பிள்ளைங்க, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்க சிந்தனையை தான் ನಿಮ್ಮ ಯೋಚನೆಯಲ್ಲೇ பிசாசு பிடிக்கிறான். ಸೈತಾನ ಹಿಡಿತಾನೆ. அங்கதான் ಅಲ್ಲೇ ஆண்டவரும் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். ದೇವರು ಸಹ ಹಿಡಿಬೇಕಂತ ஒரு ಇರ್ತಾರೆ. மனுஷன் ಒಂದು ಮನುಷ್ಯನು தியானிக்கிற சிந்தனைக்குள்ள வந்துட்டானா ಧ್ಯಾನಿಸುವ ಚಿಂತೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ அவன் எந்த இடத்துல இருந்தாலும் ಅವನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ರು அவன் சந்தோஷமா ಅವನು இருப்பான். ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾನೆ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ அவனுடைய சிந்தனை ಅವನ ಯೋಚನೆ தியானம் பண்ணி 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 ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಮಾಡಿ ஆரோக்கியமா இருக்குது. ಆರೋಗ್ಯವಾಗಿ ಇರುವುದು. நம்ம சரீரத்தை எவ்வளவு ஆரோக்கியமா ನಮ್ಮ ಶರೀರ வச்சுக்கணும், ಹೇಗೆ ಆರೋಗ್ಯ ಇಟ್ಕೊಳ್ತೇವೋ, சிந்தனை பலவீனமா இருந்துச்சுன்னா ಆಲೋಚನೆ ಬಲಹೀನತೆ ಇದ್ರೆ கொஞ்ச நேரத்துல உடம்புல இருக்கிற சுகமெல்லாம் போயிடும். ಸ್ವಲ್ಪ ಸೋಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀರಾ. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சுங்க, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಯೋಚಿಸಿ ಕುಳಿತು 200 இருந்த சுகர் வந்து 400 ஆயிடும். 200 ಇದ್ದಂತ ಒಂದು ಸಕ್ಕರೆ ಕಾಯಿಲೆ 400 ಆಗುತ್ತೆ. 100 இருந்த பிபி 150 போகும். 100 ಇದ್ದಂತ ರಕ್ತದ ಒತ್ತಡ 150 ಆಗುತ್ತೆ. அப்ப கறியும் சோறும் பூஸ்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு ಅದು ಆಹಾರ ತಿಂದು 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 உடம்பு உஷாரா வச்சுக்கினேன், ಶರೀರವನ್ನು ಜಾಗೃತ ஆனா ಇಟ್ಕೊಂಡೆ என் மனசு சரியா வச்சுக்கல ಅದ பாருங்க. ಮನಸ್ಸನ್ನು ಹತೋಟಿಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. அப்ப என் மனசு சரியான நிலையில இல்லாததால ಆಗ ಮನಸ್ಸು ನನ್ನ ಸರಿಯಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಕಾರಣ டாக்டர் குத்துறான், வெளியில இருந்து ஊசியை ವೈದ್ಯರು குத்துறான், ಸೂಚಿಸ್ತಾನೆ, ಆಚೆ ಕಡೆಯಿಂದ குளுக்கோஸை ಸೂಚನ குத்துறான், மருந்த குத்துறான், ಔಷಧ ಸೂಚಿಸ್ತಾನೆ. ஆனாலும் ಆದರೂ உடம்புல இருக்கிற ஒரு அவயமும் வேலை செய்ய மாட்டேங்குது. ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವ ಅಂಗಾಂಗಗಳು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ஏது? ಯಾಕೆ ಅದು? ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ உங்க சரீரம் ನಿಮ್ಮ ಶರೀರವು உங்க ஆத்மாவோட ஒட்டி ನಿಮ್ಮ இருக்குது. ಆತ್ಮದಲ್ಲಿ ಅಂಟ್ಕೊಂಡಿದೆ. சரீரம் ஆத்மாவும் ஒண்ணா இருக்குது. ಶರೀರ ಆತ್ಮ ಒಂದಾಗಿದೆ. இந்த ரெண்டுக்கும் உயிர் கொடுக்கிறது தேவனுடைய ஆவி. ದೇವರ ಜೀವ ಕೊಡುವುದು ದೇವರ ಆತ್ಮ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதான் ஆண்டவர் சொல்றாரு. ಅದೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. மத்தேயு 4:4 ಮತ್ತಾಯ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைக்கிறதுல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்போ எந்த மனுஷனை பத்தி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா போறவங்க, ரோட்ல போறவங்களை பத்தி எல்லாம் பேசுறாங்களா? ஆண்டவர் மனுஷன் சொல்லி யாரை சொல்றாரு தெரியுமா? தேவனை ஏற்றுக்கொண்டு ஆவில ஜீவனை பெற்ற தேவ பிள்ளைகளை தான் சொல்றாரு. ஒரு தேவ பிள்ளையா நீ இருக்கணும்னா
நீ வசனத்தை உட்கொள்கிற மனுஷனா இருக்கணும், வசனத்தை தேடணும், வசனத்துக்காகவும் ஆத்மா பசியா இருக்கணும். சபை முடிச்சுட்டு போன உடனே உனக்கு சபையில் எந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, எந்த தமாஸ் பண்ணாங்க, இது தெரியலனாலும் சபையில் என்ன வசனம் சொன்னாங்க அதை நீ கேட்ச் பண்ணணும். அந்த வசனத்து மூலமாக ஆண்டவர்னு கூட என்ன பேசினாரு அதை நிதானித்து யோசிக்கணும். காது கொடுத்து கேட்கணும், நிதானித்து யோசிக்கணும். இதுதான் தியானம். இந்த தியானம் ரொம்ப 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 முக்கியம். இந்த தியானம் பண்ணுற மனுஷன் யாருன்னா அவன் இலை உதிராத மரத்துக்கு சமமாக இருப்பான், நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட செடிக்கு சமமாக இருப்பான், காலத்துக்கு கனி கொடுப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்கே போட்டிருக்குது? சங்கீதம் 1 போட்டிருக்குது. இப்போ தியானிக்கிற அளவுக்கு பொறுமை இருக்குதா? ஒரு மனுஷன் கத்தியில் ஒரு ஆளை குத்திடுறான், குத்திட்டு நேராக அவனை ஜெயிலுக்கு போட்டுடுறாங்க. இவன் ஜெயிலுக்கு போன உடனே இவனுடைய எல்லா சந்தோஷத்தையும் அவங்க துண்டிக்கிறாங்க. இவன் போட்டு இந்த துணியை கழட்டிடுறாங்க, ஜெயில் துணி கொடுத்துட்றாங்க, இவனுக்கு ஒரு மூளையை கொடுத்துட்றாங்க, இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரம் எல்லாம் இவன் விருப்பப்பட்டது சாட முடியாது, இவன் விருப்பப்பட்ட ஆளோட பேச முடியாது, குடும்பத்தோடு இருக்க முடியாது. இவனை ஒரு ஓரமாக 7 வருஷம் 8 வருஷம் வச்சிடுறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இவன் இப்படி இருக்க இவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்காத போது என்னைக்காவது ஒரு நாள் இவனுக்கு ஒரு யோசனை வரும். என்ன யோசனை மோசஸ் பிரதர் வரும்? நான் என்ன பண்ணேன், நான் பண்ணதுனால எனக்கு என்ன ஆச்சு, நான் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த நினைவு அவனுக்கு தான் பண்ண காரியத்துக்காக அவன் व्यसனப்பட்டு வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்யவே கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி அவன் தான் மனசை சரியாக்கும் போது 8 வருஷம் ஆகிடும். அவன் வெளியே வரான், ஒரு புது மனுஷனாக வரான். இதுக்கு தான் சிறைச்சாலை வச்சுக்கிறதுக்குன்னா தண்டிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, தண்டித்தவனை யோசிக்க வைக்கிறதுக்கு இல்லையா? இன்றைக்கி அப்படி இல்லை. அங்கேயே சிறைச்சாலையில் மொபைல் கிடைக்குது, அங்கேயும் எல்லாமே காசு கொடுத்தா எல்லாம் கிடைக்குது. அப்போ அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு எங்கே இருக்குது வாய்ப்பு? போயிட்டு வெளியே வந்தவொடனே இன்னும் ஜாஸ்தியாக செய்கிறான். இவ்வளோ தான்டா ஜெயிலு, காசு கொடுத்தா எல்லாம் நடக்குது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஏன் ஒரு பிள்ளைங்க சிறைச்சாலை இருக்கிறாங்க? அவங்க சிந்திக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஒரு வண்ணாந்தரத்தில் கொண்டு போய் நிறுத்துறாரு. ஏன்? நீங்கள் சிந்திக்கணும். நான் யாரு, நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன், எங்கே வந்திருக்கிறேன், என்ன செய்யணும்? ஹாவ் யூ எவர் given your thinking to God? ஸோ தியானம் பண்ணுற ஒரு சபை மக்களை நம்ம மாறணும். இந்த தியானம்ன்ற அளவுக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்டியனாக வரணும்னா, மெடிடேட்டிங் கிறிஸ்டியனாக நீங்கள் வரணும்னா ஸ்டெப்பே என்ன தெரியுங்களா? பசியோட காது கொடுத்து சத்தியத்தை கேட்கணும். சத்தியத்தை கேட்கறதுக்கு ஒரு பசி உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு நல்லா தெரியணும், ஆண்டுடைய வார்த்தை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆண்டுடைய வார்த்தை தான் எனக்கு பால், எனக்கு தேன், எனக்கு பலன், எனக்கு மருந்து. ஆமாவா இல்லையா? ஆண்டுடைய வார்த்தை என்னவா இருக்குதான்? நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன மாதிரி மருந்துன்னு. ஆன்டிபயோட்டிக்கா இல்லை என்ன பயோட்டிக்குன்னு நீங்களே இப்போ சொல்லணும். நீதிமொழிகள் 4:22. கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஔஷதம். அப்போது ஞானஸ்தானம் எடுத்த உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே நீ சாப்பிட்ற பிள்ளையாக மாறணும். நல்லா சாப்பிடணும். என்னத்தை சாப்பிடணும்? வசனத்தை சாப்பிடணும். எவ்வளோ வசனத்தில் உன் இருதயம் நிரம்புதோ அவ்வளவும் ஒரு புது மனுஷன் உனக்குள்ளே வளர்ந்துட்டே இருப்பான். புது மனுஷன் அபிஷேகத்தில் வளருதில்ல, புது மனுஷன் அற்புதத்தில் வளருதில்ல, புது மனுஷன் வார்த்தையில் தான் வளர்றான். பால் கொடுக்காத ஒரு பிள்ளையை நான் வளர்க்கணும்னு நினச்சின்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த கொஞ்ச நாள்லே அந்த பிள்ளைக்கு இருக்கிற ஜீவன் போயிடும். அதுக்கடுத்து அது வெறும் குழந்தையா இருக்கும். ஆனால் அது கண்ணை திறந்து என்ன பண்ணாது? பார்க்காது, பேசாது. நீதிமொழிகள் 4:22 எடுத்து வாசிங்க சீக்கிரமா. ஆமென். அது அவங்களுக்கு என்னவா இருக்குமா? ஜீவனும் ஆரோக்கியமா இருக்குமா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு நீ ரட்சிக்கப்பட்டு, என்னைக்காவது உக்காந்து ஞாயிற்றுக்கிழமை கேட்ட பிரசங்கத்தை உக்காந்து யோசிச்சிருக்கிறியா? உனக்கு
அந்த பிரசங்கத்திலேருந்து ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? ஆண்டவர் பேசுகிறாரு, ஆனால் நீ அதை யோசிக்கல. எப்போவுமே என்ன யோசிச்ச? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்ன மாதிரி கொழும்பு என்ன செய்யணும். அப்புறம் சில பேருக்கு என்ன யோசனை, இந்த மாதம் தேவைங்கெல்லாம். நீ எவ்வளவு உன்னை குறித்தும் உன் கவலை குறித்தும் யோசிக்கிறியோ, ஆவிக்குரிய மனுஷன் வளர மாட்டான், மாம்சத்துக்குரிய மனுஷன் தான் இருப்பான். மாம்சத்துக்குரிய மனுஷனுக்கு என்ன பிரதர் இருக்கும்? அவிசுவாசம் தான் இருக்கும். விசுவாசம் அவனுக்கு இருக்காது. மாம்சத்துக்குரிய மனுஷனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. பக்கத்தை தொட்டு சொல்லுங்க, உன் கவலை ஒன்றுக்கும் உதவாது. தொட்டு சொல்லுங்க, உன் கவலை ஒன்றுக்கும் உதவாது. இயேசுவே சொல்கிறார், நீ கவலைப்பட்டு ஏதாவது சாதிக்க முடியும்னா நீ கவலைப்படுப்பா. சில பேர் நடக்காததை கவலைப்பட்டுருவான், சில பேர் நடந்ததை நினச்சி கவலைப்பட்டு இருப்பாங்க. இந்த கவலைன்ற பிசாசு எப்பேற்பட்ட பிசாசுனா, உங்களை ஒரு இருட்டு உலகத்துக்குள்ள அது தள்ளி விட்டுரும். மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ, உன் சிந்தனை எப்படியோ உன் வாழ்க்கையும் அப்படி தான் போகும். உன் சிந்தனை ஒரு பக்கமும் உன் வாழ்க்கை ஒரு பக்கம் போகாது. எனக்கு எதுவுமே கிடைக்கல, எங்கள் அம்மா அப்பா எதுவுமே பண்ணல, எனக்கு இதுதான் ஆகலை, என்னால் ஒன்றுமே முடியல, என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ நாள் இந்த திருட்டு சாட்சி சொல்லி எனக்கு தூக்கி குப்பையில் போடத்த. கர்த்தர் உன்னை புது சிருஷ்டியாக மாற்றிருக்கிறாரு. நல்லதை நினை. எங்கக்குது பாஸ்டர் நல்லது நினைக்கிறதுக்கு? பாசிட்டிவாக நினை. எங்கே நினைக்கிறது பாசிட்டிவாக? வார்த்தை தான் பாசிட்டிவ். புரியுதா உங்களுக்கு? அப்போ சர்ச்சு ஒரு ஆரோக்கியமான சர்ச்சாக மாறணும்னா இங்கே இருக்கிறவங்க நிதானித்து யோசிக்கிறவங்களா மாறணும். என்ன யோசிக்கணும்? அவங்க கர்த்தருடைய வார்த்தையை யோசிக்கணும். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை யோசிக்கணும்னா அந்த அளவுக்கு கூர்மையாக காது கொடுத்து அந்த வார்த்தையை நம்ம உள்வாங்கணும். இப்போ ஒரு லாட்ரி டிக்கெட் கொடுக்குறீங்க, அடிச்சவனுக்கு 1 கோடினா டிவியில் நம்பர் போட்டால் உங்கள் கண்ணுக்கு எட்டலைன்னா கூட எட்டி எட்டி சேர் மேலே நின்றுக்குவீங்க ஏஞ்சி நீங்கள். ஏன்னா 1 கோடி அதில் பலன் இருக்குது, அது தெரிஞ்சதுனால. அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை காது கொடுத்து கேட்கறதுனால நமக்கு ரொம்ப லாபம் இருக்குது. முதல் லாபமே நம்ம சிந்தனையை நம்ம வேற காரியத்திலேருந்து வெளியே கொண்டு வரோம். என்ன சில பேர் கேட்குறாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பிசாசு பிடிக்குமா? பிடிக்கும். உலகத்தானுக்கு வேலை செய்கிறதோட விசுவாசிக்கு ரொம்ப சக்கதாக வேலை செய்யும். என்ன பாஸ்டர் எப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், அப்படி தான். அப்போ விசுவாசி பேர்னாலேயோ ஞானஸ்தலத்தினாலே விசுவாசி இல்லை, அவள் ஆத்மாவை போஷிக்கிறதுனால தான் விசுவாசி. ஒரு சண்டைக்கு நீங்கள் போய் நிற்கும் போது உங்கள் பேரால் சண்டை போட முடியாது. சண்டை போட முடியுமா? என் பேர் சந்தோஷம், என்கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது, பேர் கேட்டாலும் தோற்றுருவாங்க. அதெல்லாம் நடக்கிற வேலை கிடையாது. அப்போ சண்டைக்கு போனோன்னா என்ன இருக்கணும்? கையில் தெம்பு இருக்கணும், பலம் இருக்கணும். அவள் பாருங்கள், இந்த சபையில் நீங்கள் நல்ல வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழணுன்னா, நீங்கள் ஆரோக்கியமாக மாறணும்னா உங்கள் சிந்தனை தியானிக்கிற சிந்தனையாக மாறணும். எதை சிந்திக்கணும்? நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் நேரம் விட்டா இப்போ என்னை பார்க்குறதே ஒரு சிந்தனையாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு அப்படியே என்னை கை வச்சு பார்க்குவாங்க, அப்புறம் அப்படியே கை தூக்கி அப்படியே போயிட்டு அங்கேயே போயிடுவாங்க எங்கேயும். ஹலோ, இயேசுவின் நாமத்தினால இந்த நாள் ஒரு ப்ராஃபஸியை கொடுக்குறேன். நம்ம சர்ச்சில் கர்த்தருடைய வேதத்தை ஆழமாக சிந்திக்கிற சில மைண்ட்ஸை ஆண்டவர் எழுப்ப போகிறாரு. ஆண்டோடைய வார்த்தை அவ்வளோ சீரியஸாக. ஒரு டாக்டர் உங்களை பார்த்து சொல்ல, நீ செத்து போவ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கோம். ஆமாவா? அதே டாக்டர் அதே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எப்படி இருக்குது இந்த வார்த்தை? அந்த வார்த்தை யோசிச்சா என்ன ஆகுது? ரொம்ப ಡೇಂಜರ್ ಇದ್ದೀರಾ ಸಿಸ್ಟರ್, ನೀವು ಡೇಂಜರ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಆಡ್ಬಿಡುತ್ತೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಮೇಲೆ ಅಷ್ಟೇ. அந்த வார்த்தையை அவ்வளோ சீரியஸாக எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஜூனியர் டேவிட் ஸ்டூவர்ட் என்ற ஒரு ஊழியக்காரர், அவர் நல்ல பாட்டுங்கள்லாம் பாடியிருக்கிறார். அவங்க அப்பா கொடைக்கானலுக்கு வந்தாராம் ஊழியத்துக்கு அமெரிக்காவிலேருந்து. அவர் வந்த உடனே அந்த கொடைக்கானலில் ஒரு மலைப்பகுதியில் ஊழியை செஞ்சு கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல். டாக்டரை கூப்பிட்டாங்க, செக் பண்ணாங்கன்னா காய்ச்சல் சில மாதங்களாக கம்மி ஆகலை. அப்புறம் பரிசோதனை பண்ணி பார்த்ததில் கண்டுபிடிச்சாங்க அவருக்கு கேன்சர் இருக்குது. இவங்க சொல்லிட்டாங்க, மறுபடியும் நீ அமெரிக்காவுக்கு போயிடு, இந்தியாவில் இதுக்கு மருந்து இல்லை, நீ செத்துடுவேன்.
அந்த இரவு அவங்க அப்பா முழங்கால் போட்டு ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் இந்தியாவுக்கு வந்தது கேன்சர் வந்து சாகிறதுக்கு இல்லை, இந்த இடத்துல ஒரு பெரிய சபையை கட்டுவதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவதற்கு. அப்போ ஆண்டவர் ஜெபத்தில் ஒரே வார்த்தை சொன்னான், நீ பிழைப்பாய். அந்த வார்த்தை யோசிச்சாரு. 3 நாளில் ஜுரமும் போயிடுச்சு, கேன்சரும் போயிடுச்சு. இன்னைக்கு அந்த இடத்துல சபையே இருக்குது. பாருங்க, ஆரோக்கியமான கிறிஸ்தவர்கள் எப்படி எழும்புறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வரதுனால அவங்க ஆரோக்கியமான கிறிஸ்தவர்கள் இல்லை, பாட்டு பாடுறதுனால ஆரோக்கியமான கிறிஸ்தவர்கள் இல்லை. அவங்க சிந்தனையில் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை வச்சிருக்க. நிறைய பேருக்கு ஜெபம் வரல. ஏங்க, ஒலையில் தண்ணி வச்சுட்டேன், அரிசி போடாமல் சாதம் ஆகணும்னா எப்படி ஆகும்? ஆகுமா? வேணா சாதம் ஆன மாதிரி ஒரு கஞ்சி கலர் வேணா வரும் அந்த தண்ணியில். ஆனால் அது சாதமாக வரணும், அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சம் அரிசி எடுத்து போடணும். நல்ல வசனத்தை உன் மனசுக்குள்ள ரொப்புனா ஜெபம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஏன் உன் ஜெபத்தில் பதில் இல்லை? ஏன் உன் ஜெபத்தில் சத்துவம் இல்லை? காரணம், உன் இருதயத்துக்கு வேண்டிய ஆவிக்குரிய ஆகாரத்தை நீ கொடுக்கல. யூ ஆர் so concerned about your face. You don't want your face to become பிம்பிளே வரக்கூடாது எனக்கா. அதனால தான் நான் ரொம்ப நல்ல காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். You are so concerned about your face, but you are not concerned about your life. உன் சரீரத்துக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குற உன் ஆத்மா பற்றி. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, உலகமே ஆயத்தம் பண்ணி நீ எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டு உன் சொந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்கிற உனக்கு லாபம். அப்போ நம்ம சர்ச்சுக்கு வர்றது நம்ம மனசை அழகாக்குறதுக்கு. இது ஒரு பியூட்டி பார்லர். யாரெல்லாம் பியூட்டி பார்லர் போனீங்கன்னா ஃபேஸ் தான் மாறும், இங்கே வந்தால் மனுஷனே மாறிடுவான். ஆண்டவருடைய வார்த்தை சாம்பலாக கிடக்கிறவனை அலங்காரமாக மாற்றும். அப்போ உன் வாழ்க்கை உன் கையிலன்னு போன வெள்ளிக்கிழமை சொன்னேன். எங்கே இருக்குது பாஸ்டர் இந்த வாழ்க்கை? உன் சிந்திக்கிற அந்த கெப்பாசிட்டியில் தான் இருக்குது. ஒரு மனுஷன் 1 கோடி வந்த உடனே அதை வச்சு பல கோடி பார்க்குற சிந்தனை அவனுக்கு. ஒரு மனுஷனுக்கு 10 கோடி இருந்து கூட என்ன செய்யணும்னு தெரியல. எங்கே பிரச்சனை பிரதர்? சிந்தனையில் தான் பிரச்சனை. அம்மாவா இல்லையா? ஒரு கோலை வச்சுட்டு மாமனாருடைய வீட்டில் மேய்ச்சிட்டு இருக்கிற ஆண்டு சொல்றார், இந்த கோலை வச்சு இஸ்ரேல் ஜனங்களை நான் விடுதலை ஆக்க போகிறேன். கர்த்தருடைய சிந்தை, மனுஷனுடைய சிந்தை. அப்போது தியானம் பண்ணணும். கை வைத்து சொல்லுங்க. சும்மா உட்காந்து என்ன பண்ணுறதோ எப்படி பண்ணுறதோ இந்த பாட்டு பாடுறதை விட்டுட்டு அந்த நேரத்தில் ஒரு வசனத்தை எடுத்து சுவிங்கம்மா நல்லா மெல்றோம் எல்லாம் பல்ல அப்படி யோசிக்கணும். அந்த வார்த்தையை அப்படி யோசிக்கும் போது என்ன ஆகுது? அந்த வார்த்தை நம்மோட கூட இடைப்பட ஆரம்பிக்குது. நீங்கள் போய் உலகத்தை எவ்வளோ தான் தியானித்தாலும் உலகம் நம்மளை அழிவுக்கு தான் கொண்டு போவோம், அது ஒரு நல்வாழ்வுக்கு நம்மளை கொண்டு போகாது. ஆனால் வார்த்தைக்கு பக்கமாக நீங்கள் திரும்பினா உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட அளவுக்கு ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கு லாஸ்ட்டு டாஸ்க்குன்னு தெரியுமா? என் வார்த்தைகளை வாசி, என் வார்த்தைகளை செவி கொடுத்து கேள், என் பாதத்தில் உட்காந்து வாசி, அவைகளை யோசி. யோசி. என்ன யோசிக்கணும்? நீ எவ்வளோ பிரச்சனை வந்து சொல்கிற, நான் உன் பிரச்சனையை யோசிக்கிறதே இல்லையே. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குற, வாங்குற, ஜெபம் பண்ணுறேன், ஆனால் அந்த பிரச்சனையை வச்சு ஜெபிக்கிறது இல்லை, எனக்குள்ளே இருக்கிற வார்த்தையை வச்சு ஜெபிக்கிறேன். ஏன்னா அந்த வார்த்தை தான் அதுக்கு பரிகாரம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் வரப்போகுது. நீ காது கொடுத்து நிதானித்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்குற நிலைக்கு நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வரும்போது அவ்வளோ பாரு அப்படியே ஓடி 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 வராங்க. டைம். அவன் பார்த்தா சோப்பு வைக்கல பாத்ரூமில், இவன் பார்த்தா டவுல் கொடுக்கல, இவங்க பார்த்தா பாத்ரூமில் போய் வருவே இல்லை வெளியே. ஐயோ டைம் ஆச்சு. வரும்போது தான் மனைவி கேட்டுன்னு, ஏய் கறி காசு கொடுத்துட்டு போய் வந்து கொடுக்குறேன், இப்போ டைம் ஆச்சு, ஒரே ஓட்டம். வந்து பார்த்தா 9:30 மணி ஆகிட்டுக்குது. பாதி ஆவியில் நிரம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பாடா நிரம்பின்னுக்கிறாங்கப்பா அப்படின்னு உட்காருறது. வசனம் பேசும்போது லைட்டாக மைக் அடிக்குது. ஏன்னா நைட்டாக தூங்கலாரு இல்லையா? அவர் கை கொஞ்சம் நீட்டுறாரு, கால் கொஞ்சம் நீட்டுறாரு, நெட்டு ஒடிக்கிறாரு. இப்போ நிதானித்து சிந்திக்க ஆண்டுடைய வார்த்தை வாங்குற அளவுக்கு அவருக்குள்ள என்ன இல்லை, பொறுமை. அதனால தான் சொல்கிறேன், ஆராதனை தொடக்கத்தில் வந்துருங்க. வந்து நல்லா ஆண்டவரை பாடி துதிக்கும் போது யாராவது இந்த ஏர் விடுற அந்த நிலத்தை பார்த்துருக்குறீங்களா? முதல்ல அதை வந்து தண்ணி தெளித்து அதை மாடை கூப்பிட்டு அந்த அந்த பூமியை நல்லா பிளக்குவாங்க. அப்புறம் தான் விதை போடுவாங்க. எடுத்த உடனே இருக்கிற மாதிரி பூமியில் விதை போட்டால் வருமா? அது வராது. அந்த பூமி 2ஆக பிளக்கப்படணும், அது வெடிக்கப்படணும். அப்போ அந்த விவசாயி விதை தூவும் பொழுது அந்த விதை அது வேர் ஊன்றும் அளவுக்கு ஆழமாக போகும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நீ எவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வந்த, எப்படி வந்த எனக்கு தெரில, இதுக்கு மேலேயாவது
காது கொடுத்து நிதானமா ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமா கேளு. அதை ஆழமா உன் மனசுக்குள்ள வாங்கிக்கோ. அதை பேசுறது மனுஷன் இல்லை, அதை பேச வைக்கிறது தேவனுடைய ஆவியானவர்னு தெரிஞ்சுக்கோ. பேசின வார்த்தைகள்லாம் உன்னோட பேசும்போது ஒரு நோட் புக்கை வச்சு எழுது. எனக்கு ஒரு அருமையான மூப்பர் இருந்தார், அவர் இப்போ மரித்து போனார். அவருடைய பைபிளை தான் நான் வச்சிருக்கிறேன். அந்த பைபிளை எப்போல்லாம் நான் திறக்கிறேனோ அவர் நான் என்னென்ன டேட்டில் என்னென்ன சொல்லியிருக்கிறேன் எல்லாம் அந்த டேட்டில் போட்டு எழுதி வச்சிருக்கிறார். ஒரு லிஸ்ட்டு வேறு அவர் போட்டு வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கிங் வேறு பண்ணியிருக்கிறாரு. எங்கெங்கே நான் பிரசங்கம் பண்ணேன், எந்த டேட்டில் பிரசங்கம் பண்ணேன், அந்த மார்க்கிங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு. அதில் சில இடத்துலலாம் அந்த டேட்டுங்களை போட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க பிரதர்? இந்த டேட்டுங்களை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர். கர்த்தர் என்னோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக என்ன பண்ணார்? இடைப்பட்டார். பார்த்தீங்களா? வார்த்தையில் உருவாகிறவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். வந்தாங்களாம், தபா திபா ஆவியில் குதிச்சாங்களாம், அந்நிய பாஷை பேசினாங்களாம், 4 சேரை உடைச்சாங்களாம், வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிறவங்க மண்டைங்கள்லாம் உடைச்சாங்களாம். இவங்கள ஆவிக்குரியவங்க. ஹலோ, உன் ஆவிக்குரிய தனம் வந்து வெளியில் இருக்கிற மேனிஃபெஸ்டேஷன்ஸால் இல்லை, உள்ள இருக்கிற ஃபவுண்டேஷன். உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படணும். எனக்கு ஆண்டு கொடுத்துருக்கிற தரிசனம் என்ன தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தையை ரொம்ப ப்ரீஷியஸாக எண்ணி அதை காது கொடுத்து பசியோடு கேட்குற ஒரு பெரிய சேனை எழுப்பணும். அவங்க தான் இந்த கடைசி காலத்தில் ஆண்டருக்கு தேவை. கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ண உடனே உனக்கு பசி ஞாபகம் வருது, உனக்கு தூக்கம் ஞாபகம் வருதுன்னா உனக்குள்ள அந்த பசி இல்லைன்னு அர்த்தம். நான்லாம் பார்ப்போம், சில பிரசங்கியாருங்கெல்லாம் சிவாஜி நகர் கிரவுண்டில், இந்த நந்தா கிரவுண்டெலாம் பிரசங்கம் பண்ணும்போது 3 ஹவர் 4 ஹவர் பிரசங்கம் பண்ண உட்காந்து அப்படியே கேட்போம். அந்த வசனத்தை உள் வாங்குவோம். அந்த வசனம் தான் எங்களை இன்னைக்கு ஊழியக்காராக உருவாக்கி வச்சிருக்குது. இட்ஸ் நாட் தட் ஒன் டே ஐ பிகேம் சந்தோஷ் பிரபு. இட் டுக் இயர்ஸ் அண்ட் ஸ்டில் ஐ ஹாவ் டு கோ டீப் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை. எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் கவலைப்படுறதை நிறுத்து? எப்போ ஒரு விசுவாசி இன்னும் கவலைப்படுற ஸ்டேஜை தாண்டலைன்னா அவன் விசுவாசியே கிடையாது, அவன் விஷ ஊசியவன். ஏன்னா எப்போவுமே நல்லதை நினைக்காம என்ன நினச்சிருக்கிறான்? என்ன பண்ணுவேனோ, ஏது பண்ணுவேனோ, என்ன ஆகுமோ, ஏதா. அப்போ நீ விசுவாசி கிடையாது. நீ அந்த நிலையிலேருந்து வெளியே வரணும். அந்த நிலையிலேருந்து நீ வெளியே வரணும்னா அந்த என்ன பண்ணுவேனோன்ற இடத்துல தேவனுடைய வார்த்தை வந்து ஆக்கிப்பை பண்ணணும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் போஷிப்பார் இல்லையா? அப்படி சிந்திக்கணும் இல்லையா? அது ரொம்ப கஷ்டமான காரியம். யாருக்கு? வசனம் கேட்காதவனுக்கு. வசனம் கேட்குறவனுக்கோ ஒரு உற்சாகம். நான் சில இடத்துலலாம் போகும்போது கேட்பேன், இவங்க ஊழியத்தில் 15,000 பேர் வராங்க, இவ்வளோ பெரிய கட்டடத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன 10 கால் 10 கையாக இருக்குது? நம்மள மாதிரி 2 கால் 2 கை தானே இருக்குது. ஏன் அவங்கள மாதிரி நம்மளால் ஊழியம் செய்ய முடியல? ஏன்னா அவங்க அளவுக்கு ஆழமாக நம்மளால் போக முடியல. அதனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. அவங்க அளவுக்கு நானும் ஆழமாக போனால் அந்த ஆசீர்வாதம் எனக்கும் இருக்குது. ஏன்னா தேவன் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிரச்சனை அவங்கக்கிட்ட இல்லை, பிரச்சனை கடவுள்கிட்ட இல்லை, பிரச்சனை என்கிட்ட தான் இருக்குது. தூங்குறேன் நான் சர்ச்சில், என்கிட்ட தான் இருக்குது அந்த பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? விசுவாசிக்கு பிசாசை பிடிக்குமா? சக்கதான் பிடிக்கும். விசுவாசிக்கு மந்திரம் பிடிக்குமா? சக்கதான் அடிக்கும். ஏன்னா நீ விசுவாசியா விசுவாசி இல்லையான்னு 2 விஷயம் காட்டி கொடுத்துரும். ஒன்று உன் வார்த்தை, இருதயத்தின் நிறைவினால் வாய். 2வது உன் மனசு. வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் யாருக்கு பிரியமா இருக்கணுமா? அப்போ மந்திரத்தை நீ எட்டி உதைக்கணும், பிசாசை நீ துரத்தணும்னா, நீ ஜெயிக்கணும்னா உன்னுடைய உள்ளான மனுஷனை நீ பலப்படுத்தணும், ஸ்ட்ராங் ஆக்கணும். எல்லாரும் சர்ச்சில் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, உன் குடும்பம் மாத்திரம் இருக்கிற நிலைமையில இருக்குது. காரணம் என்ன? நீ வீக்காக இருக்கிற. ஏங்க பால் குடிக்கிற வரைக்கும் தான் குழந்தைக்கு தாய்க்கு தூக்கி பால் கொடுக்குறாங்க. யாராவது 15 வயசு பிள்ளைக்கு தூக்கி பால் கொடுப்பாங்களா? தட்டில் போட்டு சொல்லுவாங்க, ஏய் சாப்பிட்றா. எனக்கு பசியில் மம்மி. சாப்பிட்லையா? தலை சக்கராக விழுந்துருவேன். நிறைய பிள்ளைங்க இந்த சண்டேயில் வந்து வீட்டில் அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சா சாப்பிட மாட்டாங்க, கிரவுண்டுக்கு ஓடி போயிடுவாங்க. இங்கே கிரவுண்டில் வந்து நாய் மாதிரி ஓடி 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 நாய். தண்ணியை இல்லை, சாப்பாடு இல்லை, அம்மா சொன்னாங்க சாப்பிட்டு போகணும், சாப்பிடல. அங்கே எவனோ ஒருத்தர் வா மச்சான், அங்கே வந்து சமோசா சாப்பிட்லாம். அந்த சமோசா சாப்பிட்ட உடனே திங்கக்கிழமை பார்த்தா வயிறு வலி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆடின ஆட்டம் கொஞ்சமா நெஞ்சமா, தலை விரித்து ஆடுற ஆட்டம் எப்போ காமிக்குது பசங்களுக்கு? தம்பி திங்கக்கிழமை காமிச்சிருது. மண்டே என் பிள்ளை ஸ்கூலுக்கு வர ஸ்டமக் பெயின் சார். ஸ்டமக் பெயினா?
அவன் நினச்சிக்கோ அம்மா செஞ்ச மட்டன் குழம்புனால தானே. இல்லை இல்லை, இவன் சாப்பிட்ட சமோசாவால். இல்லையா? கை உயர்த்தி நீங்கள் ஆரோக்கியமானதை கேட்டிங்கன்னா ஆரோக்கியமானதை சிந்திக்குவீங்க. ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்குறாங்க. தீர்க்க தரிசனம் டைரக்ஷன் ஃபார் யூ. வென் காட், சில பேர் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, உனக்கு ஒரு வீடு வாங்க ஆண்டவர் உதவி செய். ஆமாவா, அப்படியா, சரி போட்ட விடு. இப்போ சீரியஸ்னஸ் இல்லை. ஆண்டவர் சொல்கிற வீடு வாங்குறேன், நீ ஆமேன்னு சொல்ல, நான் வாங்கினோம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு பிரயாசமும் படுறதில்ல. ஆமாவா, அவர் சொல்லியிருக்கிறாரா, ஆட்ட விடு. அப்போ அந்த மாதிரி அசட்டியாக அந்த தீர்க்க தரிசனம், அது தீர்க்க தரிசனம் மாதிரி இல்லை, குறி சொல்கிறது மாதிரி இருக்கும். அதனால் ஒருத்தருக்கும் என்ன இல்லை. அதனால தான் தீர்க்க தரிசனம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஃபெயில் ஆகுது. என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டு சொன்னார், நான் உங்ககிட்ட லேண்டு கொடுக்குறேன்னு சொன்னேனே, 3 தீர்க்க தரிசனம் சொன்னேனே, நீ சிந்திச்சியா, ஜெபிச்சியா? ஜெபிக்கலாண்டவர். ஜெபம் பண்ண உடனே ஆந்திராவில் கொடுக்குறேன்னு சொன்னேனே, ஆந்திராவில் யார் ஆண்டவர் என்ன கொடுப்பா, பெங்களூரில் இது கொடுத்தா போதும். ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று நாளில் ஆந்திராவில் ஒரு 10 ஏக்கர் அதனாய் சபைக்கு வரப்போகுது. அங்கே மிராக்கிள் சீலிங் சென்டர் நம்ம காட்டுவோம். ஆண்டு சொன்னார், ஆண்டு சொன்னதை நான் சிந்திக்கணும், ஆண்டு சொன்னதை நான் நம்பணும், ஆண்டு சொன்னதை நான் ஜெபிக்கணும். எல்லாமே சிந்தனையில் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், ஆவிக்குரிய விசுவாசிங்க எவ்வளோ வருஷமாக சர்ச்சில் இருக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு உனக்கு ஊட்டம் கொடுத்துருக்குறீங்க, எந்த அளவுக்கு உங்கள் மனசை நீங்கள் பலப்படுத்திருக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைனால நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்கள பிசாசு தொட முடியாது, அவங்கள மந்திரம் தொட முடியாது, அவங்கள வியாதிகள் தொட முடியாது, மரணமே அவங்கள தொட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வல்லமையாக இருப்பாங்க. ஸோ நீ சபைக்கு வர்றது ஒரு பெரிய அசைன்மெண்ட் உனக்கு. செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேளு. அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுது. அந்த வார்த்தை உன்னை தொடும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி வாய் திறந்து சொல்லு. ஒரு எம்பயர் ஹோட்டலுக்கு இப்போ இங்கேருந்து உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிற மத்தியானம் டிடி வேன் போட்டு பதி பிரதர் போன உடனே அவன் சிக்கன் ஃப்ரைட் வைக்கிறான், சிக்கன் கபாப் வைக்கிறான், ரைஸ் வைக்கிறான். அதை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் நாக்கள் என்ன வருது, ஆஹா என்ன இது, என்ன கபாபு, என்ன கபாபு, என்ன ருசி இல்லையா? அந்த ருசியோடு நம்ம அதை சொல்லி சாப்பிட்றோம், இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது இல்லையா? அப்போ உணர்வு உள்ளவன் துதிப்பான் ஆண்டவரை. அந்த வார்த்தை உள்வாங்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். உணர்வே இல்லாதவன் நம்ம எவ்வளோ என்ன இன்னைக்கு ரொம்ப கத்தின்னு இருக்கிறாரு, பிபி ஏறிடுச்சு போல தெரிந்தவருக்கு. அவன் தெரியாது நான் அபிஷேகத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். எப்பாவது ஒரு டைம் கரண்ட்டில் கை வச்சுருக்கிறீங்களா? கை வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அடிக்கவும் பாருங்கள் கரண்ட்டு சொர்றனோடைய. அதே மாதிரி தான் மனுஷன் மேலே தேவ ஆவி வந்தால் அப்படி தான் ஆகும். அது மாதிரி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது இங்கே நின்று பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அங்கே உட்காரும்போது எனக்கு பிபி ஜாஸ்தி ஆகிட்டுது போல் அவன் கத்தின்னு இருக்கிறான். நீ ஒரு நாள் உண்மையில அந்த ஆவியானவர் வரும்போது நீ பேசுகிற விதமே வித்தியாசமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எழுந்து நில்லுங்க. செவி கொடுக்குறதுல தாங்க கீயே இருக்குது. பிசாசு செவி கொடுக்க விட மாட்டான், செவி கொடுக்க விட மாட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க விட மாட்டான். அவன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி உன் பதிலை நீ வாங்காதபடி அவன் ஒரு பிரேக்கை போடுவான். ஏன்னா அவனுக்கு வேண்டியதெல்லாம் என்னன்னா, நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க கூடாது. பிசாசுடைய சபையில பிசாசுடைய டார்கெட் என்னன்னா, ஆண்டவர் வார்த்தைய நீ கேட்க கூடாது. ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தைய யோவான் 10:26-27 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? கை வச்சு சொல்லுங்க, வேதத்தை தியானிக்கிற விஷயம். ஸோ அதில் முதல் வாரம் என்ன கேட்டோம்? காது கொடுத்து கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை ஆழமா உன் மனசுக்குள்ள வாங்கிக்கோ. நான் நேசிக்கிறவங்க கூப்பிட்டு பலார் 2 அடி அடிச்சுட்டு நாளையிலேருந்து நீ என்கிட்ட பேசாத, பிரேக்கப் அப்படின்றான். என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இப்படி சர்ச்சில் இருக்கிற மாதிரி இருப்பீங்களா? திடீர்னு சீரியஸ் ஆகிடுவீங்க. என்னத்துக்கு இப்படி பண்ணா, ஏன் இப்படி சொல்கிறான், அவன் பேசுகிற வார்த்தையை கவனிப்பீங்க. வீட்டில் போய் அதையே யோசிப்பீங்க. நிறைய பேருக்கு வியாதி எப்படி வருதுன்னு சொல்கிறேன் பாருங்க. யாரோ உங்களை திட்டிருப்பாங்க, நீங்கள் அதை அங்கேயே மறந்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. தூங்கும் போது கூட அதை நினைக்கிறீங்க, இப்படி திட்டினாங்களே. அதை ஒரு 10 நிமிஷம் நினச்சா உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் சூடாகுது, கோவம் வருது. அடுத்த முறை அவனை பார்த்த போது மூஞ்ச ஒடிக்கணும், நானும் இதுக்கு கேள்வி கேட்கணும். எனக்கு நிறைய நடந்திருக்குதுங்க சர்ச்சில் அந்த மாதிரி. ஆண்டு சொல்வார்,
நீ காதை மூட வேண்டிய விஷயத்துக்கு மூடு, திறக்க வேண்டிய விஷயத்துக்கு திற. நீ எல்லாத்துக்கும் காதை திறந்தீங்கன்னா கார்பேஜ் எல்லாம் உள்ளே வந்துடும் இல்லையா? எப்பாவது வீட்டில் தூசி ரோட்டில் வரும்போது கதவு திறந்து வைக்கிறீங்களா? ஏன் கதவு மூடிடுறீங்க? ஏன்னா உள்ள வெளியே இருக்கிற தூசி. அந்த மாதிரி காதை பத்திரமா வச்சுக்கோங்க. கேட்க வேண்டியதை கேட்கணும், கேட்கக்கூடாததை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. இவங்க அப்படி சொன்னாங்களே, மாமியார் அப்படி சொன்னாங்களே, நாத்தம் அப்படி. நீ அதனால தான் நாரினே கெடுக்கிற. உன் நாத்தம் கம்மி ஆகாது. ஏன்னா நீ கேட்க வேண்டியதை காது கொடுத்து கேட்கல. கேட்கக்கூடாதே வச்சு நைட்டெல்லாம் யோசிச்சிருந்தேன்னா பெட்டில் தூக்கமே இல்லை. லூசிஃபரே என் பெட்டு மேலே வந்து இறங்கின மாதிரி. ஆமாம், அவன் பெட்டு மேலே மாத்திரம் இல்லை, உன் மேலே வந்து இறங்கி உக்காந்துக்குவான். ஆமாம், பேய் யாரை பிடிக்குது? வசனத்தை சிந்திக்காம கவலைப்படுறவங்கள தான் பிசாசு பிடிக்குது. அவங்க தான் நான் ஜெபம் பண்ண ஆடுறாங்க. என்ன இந்த அம்மா கோதுமை மாவு மாதிரி ஆடுது, மைதா மாதிரி ஆடுதுன்னா ஆட்டம் எங்கேருந்து வருது? சிந்தனையிலேருந்து வருது. பேய் வந்து உடம்பு மேலே ஆசையில் உன் உடம்பு அவன் வச்சு என்ன பண்ண போகிறான்? அவனுக்கு வேண்டியதெல்லாம் உன் சிந்தனை தான். உன்னை சிந்திக்க வச்சே அவன் நரகத்துக்கு தள்ளணும்னு பார்க்குறான். ஆண்டவனை சிந்திக்க வச்ச பரலோகத்துக்கு தள்ளணும்னு பார்க்குறாரு. அப்போ சிந்தனை தாங்க. பாஸ்டர் சில நேரத்தில் உங்களை ஒரு வார்த்தை கடிஞ்சு கொள்ளும் போது அந்த கடிஞ்சு கொள்றதுல கொஞ்சம் நேரம் ஆரோக்கியமாக வச்சுக்கினா நீங்கள் கெட்டதை விட்டுருவீங்க, நல்லதுக்கு வருவீங்க. நாங்கள் என்ன பண்ணோம்? இதுக்கு மேலே அதை விட்டுருணும். ஆனால் அதை நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டீங்கன்னா கோவர். நான் பாரு பாஸ்டர் என்ன கெதி பண்ணுறேன் பாரு இந்த வாரம். பாருங்க, யோசனத்தில் தான் இருக்குது பிரச்சனை. நம்ம வசனத்தை உள்வாங்கணும், நல்லதை யோசிக்கணும், நல்ல மாதிரி நம்ம வாழ்க்கையில் மேலே போகணும். நம்மளை கீழே விழுறதும் நம்ம நிற்கிறதும் இந்த யோசனையில் தான் இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க அடோனாய் சர்ச்சில் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆழமாக காது கொடுத்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்பாங்க. உன்னை உருவாக்குறது அந்த வசனம் தான். வேற இந்த பாட்டு, இந்த கீபோர்டு, இந்த மியூசிக்கு இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது. இதை வச்சுட்டு பாஸ்டர் நான் வளர்த்துட்ட பார்த்தீங்களா, முன்னே டி மேஜரில் தான் வாசிக்குவேன், இப்போ எல்லா மேஜரில் வாசிக்கிறேன், அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்துட்டேன்னு அர்த்தமா? இல்லையே. பாஸ்டர் முன்னா பாருங்களேன் நான் அப்படி பாடுவேன், இப்போ பார்த்தீங்களா டி ஸ்கேலில் பாடுறேன், ஏ ஸ்கேலில் பாடுறேன், அப்புறம் ஆவியில் வளர்ந்துட்டேன்னு அர்த்தமா? இல்லையே. ஆவியில் வளர்ந்தது எப்படி அர்த்தம்னா வசனம் இருக்கணும். இப்போ நான் உங்களை கொஞ்சம் நேரத்தில் பிடிச்சி வச்சு கொஞ்சம் என்கிட்ட பேசுங்கன்னு சொன்ன வச்சுக்கோங்க, அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதுலாம் பட்டு பட்டு பட்டுன்னு ஆவியார் வெளியே கொண்டு வருவார், ஸ்கேன் மாதிரி கொண்டு வருவார். அப்போஹோ இங்கே பிரச்சனை. தலைமையில் கை வைக்கிறது தெரியுமா? தலைமையில் கை வைக்கிறதே உன்னை ரீட் பண்ணுறதுக்கு தான். அதனால தான் நிறைய பேர் கொஞ்சம் பேர் வந்து ஜபிச்சுக்காமல் ஓடிடுவாங்க. போகிற வேணப்பா, நீ ஓடினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வியாதிப்பட்டினா யாருக்கு கஷ்டம்? உனக்கு தான் கஷ்டம். கை உயர்த்துங்க. உனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியும், உனக்கு போராட்டம் இருக்குது எனக்கு தெரியும், அதே நேரத்தில் உனக்கு ஜெயம் இருக்குது அதுவும் எனக்கு தெரியும், உனக்கு உயர்வு இருக்குது அதுவும் எனக்கு தெரியும். நீ வளர வேண்டிய பிள்ளை. நீ சரீர வளர்ச்சியை வச்சு நான் வளர்ந்துட்டா கணக்கு போடாத, நாட்களை வச்சு கணக்கு போடாத, வசனத்தை வச்சு கணக்கு போடு. How you are grown. It is not about flesh. It's not about how many years you are in this church. It's all about how serious you are with the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ சீரியஸ்னஸ் கொடுக்குறீங்க. 10வது படிக்கிற பிள்ளை அம்மா சொல்கிறா டியூஷனுக்கு போடா, நீ வீட்டில் மாத்திரம் படித்தா பத்தாது, ஸ்கூலில் மாத்திரம் படித்தா பத்தாது, டியூஷன்லையும் படித்து நல்ல ரேங்க் எடுக்கணும்டா. அம்மாவா இல்லையா? ஆனால் நீங்கள் பாருங்கள், வெள்ளிக்கிழமைவா திங்கக்கிழமைவா காலையில் வா, ஐயோ நான் வீட்லேயே ஜெபம் பண்ணிடுவேன். நிறைய பேர் 1ஆம் தேதி வரல, ஏன்னா காலையில் நல்லா தூக்கம். உங்களுக்கு என்ன எண்ணம்? நீங்கள் உங்கள் கோச்சுக்கு சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நீ ஒரு பிளேயராக வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இருக்குதா? எந்த டீம்லனா நீ சேரு, உன் கோச்சுக்கு நீ கீழ்ப்படியாமல் நீ பெரிய பிளேயராக வரணுன்னாக்க பிரயோஜனம்? அவன் வர முடியுமா? இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் பாருங்கள், நைட்டு 6 மணி ஆனால் அசோக் பிரதர் ஒரு கோச் வர்றாரு, எல்லாம் வராங்க, ஹா ஊன்னு என்னென்னவோ சத்தமாக, நாங்கள் 4 பேர் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஜன்னல் எட்டி பார்த்தா கோச்சிங் நடக்குது. அந்த மாதிரி கோச்சிங் வந்தவ தான் ஃபுட்பால் ஆடும்போது போய் ஆட முடியும். எதுவும் போடுறதில்ல. இவர் ஜெர்சி வாங்கி வச்சுருக்கிறாரு, இவர் ஷூ வாங்கி வச்சுருக்கிறாரு, ஆனால் கிரவுண்டுக்கு ஒரு நாள் கூட போய் கோச் கூட சேர்த்து என்ன பண்ணல. வந்து கிரவுண்டில் நின்னவன் அடிச்சாம பாருங்க, ஒரு பால் மூஞ்சி மேலே அப்படியே ஃப்ளாட்டாக உழுதுட்டாரு. கிரவுண்டில் ஏச்சிக்கவே முடியாது. ஆமாவா இல்லையா? அப்படிதான் பிசாசு அடிச்சாம பாருங்க. யார் அடிக்கிறான்? வசனத்தில் பயிற்சி பெறாதவங்களாம் ஃபுட்பால் ஷாட் தான் அடி. அடுத்த வாரம் சர்ச்சிலே அவங்க காணும், எங்கம்மா வரல, என்ன பண்ணுறது பாஸ்டர், எங்கள் புருஷன் சர்ச்சுக்கு வந்தாலே அடிக்கிறாரு. உனக்கு அடி விழுது முதல் புருஷன்கிட்ட இல்லை, பிசாசுக்கிட்ட இருந்து. எதுக்கு? வசனத்தை நீ ஆழமாக கேட்கல.
யாரெல்லாம் வசனத்தை கேட்காம சர்ச்சை விட்டு போகிறீங்களோ இந்த 6 நாள் பிசாசு அடித்தான். அடி அடி அடின்னு அடித்து அவன் முடிஞ்சளுக்கு என்ன பண்ணுவான், அடுத்த வாரம் நீங்கள் வராத மாதிரி ஸ்டாப் பண்ணுவான். ஆனால் நீங்கள் வசனத்தை பிடிச்சிட்டிங்கன்னா அவனை நீங்கள் அடிக்கிற அடினால உங்கள் குடும்பம் கீழேருந்து மேலே வந்துடும். நல்லாயிடுவீங்க, நீங்கள் ஆரோக்கியமாயிடுவீங்க. கை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தையில் எல்லாம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை தான் தனுஷ் நம்ம ரொம்ப யோசிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோசிக்கணும். இந்த ஊழியத்தை ஆண்டோடைய வார்த்தை யோசிச்சு யோசிச்சு செய்கிறேன். சைக்கிள் ஓட்டி யோசிச்சேன், ஸ்கூட்டர் ஓட்டி யோசிச்சேன், கார் ஓட்டிட்டு யோசிச்சேன், நைட்டு தூங்கும் போது யோசிச்சேன். யோசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் வந்து என் முன்னால் நின்னாரு, என்னோட பேசினாரு, என்னை பலப்படுத்தினாரு. ரபா லஹா லஹந்தா ரபா ராக்காவா. ஓ ஹalleluya. நான் பேசுற அந்நிய பாஷை ஒரு பாஷை மாத்திரம் இல்லை, அது கர்த்தருடைய வார்த்தையினால் வந்த ஒரு வல்லமை. ஓ ஹalleluya. தகப்பனே உம்முடைய மகிமை ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் சொல்லுங்க, இதுக்கு மேல நான் சர்ச்சில் வந்து நிதானிக்க போறேன், நிதானித்து கவனமா செவி கொடுக்க போறேன், சொல்லப்படுற சத்தியங்களை அப்படியே ஆவியில பிடிக்க போறேன், அந்த ஆசீர்வாதங்களை பிடிக்க போறேன், அந்த வாக்குத்தத்தங்களை பிடிக்க போறேன், அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிக்க போறேன், என் இருதயத்தின் பலகையில் அதை எழுத போறேன், அதவே நான் இரவும் பகலும் யோசிக்க போறேன். அந்த வார்த்தை சொல்ற எல்லா காரியமும் என் வாழ்க்கையில ஆகும். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் என் வாழ்க்கையில நடக்கும், என் வாழ்க்கையில் நடக்கும். சில பேர் விதி நினைக்கிறாங்க, விதி தான் நடக்குது. பிசாசு செய்த சதி நடக்குது. நீங்க வார்த்தை நினைங்க, உங்க வாழ்க்கையில வேற ஒன்றும் நிறைவேறாது, இந்த வார்த்தை நிறைவேறிடும். இந்த வார்த்தையில் இருக்கிற எல்லாமே உங்க வாழ்க்கையில பழிக்குங்க. இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்க வச்சுக்கோங்க. You should not be a worry carrier, you should be God's word carrier. உன் டிஃபன் பாக்ஸ்ல God's word இருக்கணும். worry என்ற டிஃபன் பாக்ஸை கழட்டி போட்டுற தலையில இருந்து carry the word. You become a carrier of God and you see your life will be so beautiful, so wonderful. Nobody can even comprehend it. கைகளை உயர்த்துவோம். கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினாராம். அப்படின்னா God was hovering upon the waters. வாட்டர்ஸ்னா என்னன்னா வார்த்தை. இப்போ வார்த்தை சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ ஆவியானவர் அசைவாடுவார் உங்க மேல. நீங்க கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்க மேல அசைவாடுவார். கைத்தட்டுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. உங்க ஆவியே அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க, ஆவியே அனுப்புங்க. விழுந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, விழுந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய. கையை தட்டி சொத்தோ, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. தாப்பனே, ஒவ்வொருத்தர் மேலும் பிரசனம் கைகளை தட்டும் பொழுது இறங்கட்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும். இந்த மாதம் அவங்க வீட்டுல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். மந்திர கட்டுகள், வியாதியின் கட்டுகள், கவலையின் கட்டுகள் கையை தட்டும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவங்களை விட்டு அறந்து போய் சுவிநாமத்தில், போய் சுவிநாமத்தில், போய் சுவிநாமத்தில். ராகாபா கபாதா லகாபா துராகாபா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தர் மேலும் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உயர்வை பேசுகிறேன், பலத்தை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. டெய்லி அவங்க பைபிள் படிச்சு இந்த பைபிள் இருக்கிறதான ஆழங்களை கற்றுக்கொண்டு ஒரு நல்ல தேவ பிள்ளையா அவங்க வாழ நீங்க அவங்களுக்கு பலனை தாங்க. நீங்க அவங்கள உயர்த்தி நடத்துங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க டிவி ஊழியத்தை ஆசீர்வதிங்க, சபை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. தேவ கிருபை இதுல இருந்து உங்க விருப்பம் என்னவோ அது நடக்கட்டும். ஆண்டவரே, இந்த சர்ச்சில் நடக்கட்டும், டிவி ஊழியம் மூலமா நடக்கட்டும், பைபிள் காலேஜ் மூலமா நடக்கட்டும், சேரிட்டி ஊழியத்தின் மூலமா நடக்கட்டும்.
இந்த மாதம் எங்களுக்கு தேவை இருக்கிற பணம் பெரியது, ஆனாலும் அதிலும் எங்கள் கர்த்தர் பெரியவர். நீர் எங்களுக்கு அதை கொடுக்க பலன் கொடுப்பீர், அதை கொடுக்க எங்களுக்கு சம்பாதித்து கொடுப்பீர். கர்த்தர் யார் உள்ளத்தில் பேச நினைக்கிறது பேசி உம்முடைய ராஜ்யத்தை நீங்க கட்டுங்கப்பா. வந்திருக்கிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த வாரம் நடக்கிற எல்லா ஊழியங்களையும், இந்த மாதம் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சாவர் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியருடைய ஐக்கியமும் சகவாசமும் நம் அனைவருடனும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.